சோதரனே சோதரியே, நாம் வேதாகமத்தை திறந்து உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் ஒரு 3 வசனங்களை தொடர்ந்து படிக்கலாம். சோதரனே சோதரியே, நல்லா படிக்க தெரிந்தவர்கள் படிக்கட்டும். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் ஒரு 3 வசனங்கள் தொடர்ந்து 1, 2, 3. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாயிருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது. வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோட கர்த்தர் தாமே தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவராக நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்ததான பரலோக பிதாவே, இந்த அற்புதமான உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படி இதோ இந்த அப்பா சபையோராய் கூடி வந்திருக்கிறோம். நீர் அப்பா பேசுகிற வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான ஆண்டவரே அநேகமான கேள்விகளுக்கு இன்றைக்கு நீர் பேசப்படுகிற வார்த்தைகள் பதிலாய் அமையட்டும் தகப்பனே. இதோ தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையின் நிலைகளானது கர்த்தாவே சற்று உங்களுடைய வார்த்தையோடு கூட ஆண்டவரே சரியாய் இருக்கிறதா என்று தகப்பனே பார்த்து கொள்ள கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் இன்றைக்கு எங்களோடு கூட பேசுவதாக தகப்பனே இதோ எங்களை தரைமட்டுமாய் தாழ்த்துறோம். நீர் தாமே எங்கள் மத்தியில இறங்கி வந்து இதோ இங்க வந்திருக்கிற அப்பா ஒவ்வொருத்தருக்கும் நீர் தாமே பேசி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா கேள்விகளுக்கும் நீரே பதில் தந்து எங்களுடைய வாழ்க்கைகள் மூலமாக நீர் மகிமைப்படுங்க. இங்க எதற்காக ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்திற்கு நீரே ஆண்டவரே பதில் தந்து தங்களுடைய சாட்சிகள் மூலமாக மகிமைப்படுங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். எல்லாரும் கூட உட்கார்ந்து கொள்ளலாம். சோதனை சோதரியே, கடந்து வந்த யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். சோதனை சோதரியே, அற்புதமாக சகோதரன் பேசினாரு. என்ன இதுக்காக இது வர சொன்னாரு தெரியல, ஆனா சூப்பரா பேசினாரு. என்ன செக் பண்றீங்களா? இல்ல சகோதரன் வந்து எப்படி பேசுறன்ற மாதிரி செக் பண்ற மாதிரி இருக்குது, எனக்கு அப்படிதான் தோணுது. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சோதனை சூரிய, ஏன்னா எங்களுக்கு அவர் டீச்சர். எப்பவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சருக்கு முன்பாக பேசுறது ரொம்ப சிரமப்படுவாங்க. அதான் எனக்கும் புரியுதா உங்களுக்கு? சோரே சோரியே, நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு ஃபேமிலிக்கு சின்ன ஒரு 7-8 ஆத்த மக்களுக்கு வந்து ஒரு ஊழியத்தை செய்ய முடியும் தேவனை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். நாங்க ஒரு சின்ன ஒரு கிராமத்துல ஊழியத்தை செய்யறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் சோதனை சகோதரியே, இன்றைக்கு நான் உங்களோட கூட சின்ன ஒரு காரியங்களை பார்த்து கொள்ளலாம். சின்ன ஒரு காரியங்களை மாத்திரம் நம்ம பார்த்து கொள்ளலாம். ப்ராஃபிட் சொல்றாரு பாருங்க சோதரி, ஒரு செய்தியில சொல்றாரு, தேவன் எளிமையில் மறைத்திருந்து அதன் பின் அவ்விதமே தம்மை வெளிப்படுத்துதல் என்ற செய்தியில சில கோட்ஸை படிக்கிறார். அவர் பேசுறார் பாருங்க, நான் எங்கு சுற்றி திறந்தாலும் இந்த ஸ்தலம் எனக்கு புனிதமாக திகழும். எதை சொல்றாரு? கண்ணாம் குடத்தை சொல்றார். விசுவாசிக்கிறீங்களா? 30 வருடங்களுக்கு முன்னால் இந்த இடம் சேறு நிரம்பிய ஒரு குட்டையாக இருக்கும்போது அதனை இயேசு கிறிஸ்துவுக்கு நான் பிரதிஷ்டை செய்தேன். இந்த இடம் முழுவதும் ஒரு குட்டையாகவே இருந்தது. அந்த இடமானது எப்படி இருந்துச்சு? குட்டையாக இருந்துச்சு. சின்ன ஒரு குட்டை. புரியுதா உங்களுக்கு? இந்த காரணத்தில் தான் இதன் அருகில் ரஸ்தா எதுவும் இல்லை. ரஸ்தா குளத்தையொட்டி சற்று தூரத்தில் அப்பொழுது அமைக்கப்பட்டிருந்தது. இக்குட்டையில் லீலி புஷ்பங்கள் வளர்ந்திருந்தன. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அங்க பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு குட்டை இருக்குது. அந்த குட்டையில வந்து ஒரு சேற்று நிறைந்த ஒரு குட்டையா இருக்குது. அந்த குட்டை இருக்கிற இடத்துலதான் அந்த குட்டையில தான் என்ன இருக்குது? லீலி புஷ்பங்கள் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா?
பாருங்க சகோதரனே சகோதரி, அந்த குட்டைக்கு வந்து ரஸ்தா இல்லைன்ற, அந்த குட்டைக்கு வந்து வழி இல்ல. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ரஸ்தா இல்லாத ஒரு குட்டையா இருக்குது. அந்த ரஸ்தாவை வந்து நான் ப்ராஃபிட்டுக்கு பொறுத்துறேன். விசுவாசிக்கிறீங்களா? சாரி, அந்த ஒரு குட்டையை வந்து நான் ப்ராஃபிட்டுக்கு பொறுத்துறேன். ஏன்னா ப்ராஃபிட்டுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சகோதர சகோதரியே, அவங்க குடும்பத்தை பார்க்கும்போது சகோதரனை யாருமே அவங்களை என்ன பண்ண மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்களோட கூட தொடர்பு கொள்ள மாட்டாங்க. ஆனா தீர்க்கதரிசிக்கு ரொம்ப ஆசை, என்னோட யாராச்சும் பேச மாட்டாங்களா, என்னோட யாராச்சும் என்ன பண்ண மாட்டாங்க, ஐக்கியப்பட மாட்டாங்களா, என்னை யாரும் நேசிக்க மாட்டாங்களான்ற மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கு. யாருக்கு? தீர்க்கதரிசிக்கு. பாருங்க, மகத்தான ஒரு தீர்க்கதரிசி, அவருடைய வாழ்க்கையில செய்யாத அதிசயங்களே இல்ல, அற்புதங்களே இல்ல. அப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு தீர்க்கதரிசி, புறஜாதிக்கே ஒரு தீர்க்கதரிசி இல்லீங்களா? ஆனா அவருக்கு கூட சகோதர சகோதரியே பாருங்க, சில நேரத்துல அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையானது அவர் உணர்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஓ சகோதரனே சகோதரியே, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நம்ம உண்மையா இருக்கிறோம், நம்ம நேசிக்கிறோம்னு பாக்குறோம், நம்ம நேசிக்கிறோம். அநேக ஜனங்களை வந்து எப்படியாச்சும் இந்த செய்திக்கு வழிநடத்தணும், இந்த செய்தியானது அற்புதமானது, இதுதான் நித்திய ஜீவனை அளிக்கிறதா ஒரு செய்தியா இருக்குதுன்ற மாதிரி என்ன பண்றோம், நம்ம ஜனங்கள் நேசிக்கிறோம். ஆனா நம்மள புரிந்து கொள்ள மாட்டாங்க. சோரி, விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு திவ்ய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட சோதனையை பாருங்க. அவர் சொல்றாரு, ஏன் அவருடைய குடும்பத்தை நேசிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் அவருடைய குடும்பத்தை நேசிக்க மாட்டேங்கிறாங்கன்றதுக்கான காரணத்தை சொல்றாரு. பாருங்க, சில வருடங்களுக்கு முன்பு இந்த பட்டணத்தில் யாரும் எனக்காக கவலைப்படுகிறதே கிடையாது. எப்படி பாருங்க, யாருமே தீர்க்கதரிசிக்காக யாருமே கவலைப்படுறதே இல்லையா. இப்ப எவ்வளவு பேர் கவலைப்படுறோம். அவருடைய சாட்சியை பார்த்து சகோதரனும் நாங்க ரொம்ப டிஸ்கஸ் பண்றோம். ஒரு நாள் வந்து அவருடைய சாட்சியை படிக்கிற சகோதரிய கண்ணுல தண்ணி அப்படியே வருது. எப்பேற்பட்ட மகத்தான தீர்க்கதரிசி தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில அணுவாக தேவன் என்ன பண்ணிருக்காரு, அவரை நடத்திருக்கிறார். வாழ்க்கையில பார்க்கும்போது சகோதரிய தேவன் அவரை அற்புதமாக வழி நடத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நம்ம எவ்வளவு பேர் நேசிக்கிறோம் அவரை. நம்ம எல்லாம் சொல்றோம். ஒரு நாள் இவர் சொல்றாரு, நம்மளுடைய சாலமன் சொல்லுவார் அடிக்கடி, என்ன சொல்வார் தெரியுமா? கண்டிப்பா நான் பரலோகத்துக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கறேன் தெரியுமா? நான் யாரை பார்க்கறேன்? நம்ம தீர்க்கதரிசியை பார்க்கணும். அவரை போய் என்ன பண்ணணும், அவரை வந்து அக் பண்ணணும். எப்படியெல்லாம் வாழ்ந்தீங்க நீங்கன்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை கேட்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு இல்லீங்களா? பாருங்க, இந்த பூமியில அவர் வாழும்போது யாருமே அவருடைய கஷ்டத்தை வந்து கேட்கறதுக்கு யாருமே இல்ல, அவரை நேசிக்கிறவங்க யாருமே இல்ல. விசுவாசிக்கிறீங்களா? ஏன் சொல்லுங்க பார்க்கலாம் சகோதரே சகோதரியே, ஏன் 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 எதற்காக சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஆமென், ஹல்லேலூயா. அவர் எளிமையான ஒரு நபர். அவருடைய குடும்பத்தை பார்க்கும்போது சாட்சியான ஒரு குடும்பமா இல்ல. பாருங்க சொல்றாரு, பாருங்க, நான் அவர்களை நேசித்தாலும் என் குடும்பத்தின் சூழ்நிலை காரணமாக யாரும் என்னை நேசிப்பதில்லை. யாருடைய எதற்காக நேசிக்க மாட்டேங்கிறாங்க? அவருடைய குடும்பத்தின் சூழ்நிலைக்காக. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, நேசித்தாலும் என் குடும்பத்தின் சூழ்நிலை காரணமாக யாரும் என்னை நேசிப்பதில்லை. இதை கூறுவதனால் என் அருமை பெற்றோரை நான் அவமதிக்கிறேன் என்று எண்ண வேண்டாம். முது குடும்பத்தின் காரணமாக பிரண்ணாம் குடும்பத்திற்கு நல்ல பெயரே கிடையாது. எதுக்காக? அவங்க ரொம்ப எப்படி இருக்காங்க, அவங்க ஒரு ஏழ்மையான குடும்பம். அவங்க யாரு? அவங்க எப்பவுமே குடிகார குடும்பம்ன்ற மாதிரி யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அவங்கள. யார? பிரண்ணாம் குடும்பத்தை. அவங்க யார? அவங்க குடிகார ஃபேமிலியாப்பா. அவங்களை எப்படி பேசுறது, அவங்களுக்கு எப்படி அவங்களோட பேசும்போது அவங்களுக்கு என்ன இல்ல, ஒரு நாலேஜே இல்ல, அவங்களுக்கு நல்லா பேச மாட்டேங்கிறாங்க, நாகரிகமா அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அவங்களோட பேசும்போது ரொம்ப என்னாகுது எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்குது, அவங்க பேசவே தெரியல இல்லீங்களா? அப்படிதானே சொல்றாங்கன்னா பிரண்ணாமுடைய குடும்பத்தை வந்து பேசுறதுக்கு ஆசைப்பட மாட்டேங்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? முது கொடுத்ததின் காரணமாக பிரண்ணாம் குடும்பத்தில் நல்ல பெயரே கிடையாது. யாரும் என்னுடைய சவகாசம் வைத்துக் கொள்வதில்லை. இது எப்ப தெரியுமா உணர்றாரு? அவரு சின்ன வயதிலே ஒரு உணர்றாரு. எப்போ? சின்ன வயதுல வந்து ஸ்கூல் போகும்போது சோதனை சோரி அப்பே அவர் உணர்றாரு. அவருடைய வாழ்க்கை வரலாம் நீங்க பாருங்க சோதனை சோரி, எல்லாம் நீங்க அழுந்துருவீங்க. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய வாழ்க்கையில பாருங்க, யாருமே அவங்களை நேசிக்க மாட்டேங்க, எல்லாருமே அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. அவரு போட்டுக்க துணி இல்ல, போட்டுக்க செருப்பு இல்ல, ஒன்னு அவங்க அப்பாது ஒன்னு அம்மாது போட்டுன்னு போறாரு. போட்டுக்கிறதுக்கு ஒரு ஷர்ட் இல்ல, ஷர்ட் இல்லாம என்ன பண்ற தெரியுமா, ஒரு பெரிய ஏதோ ஒரு காரியத்தை போட்டுன்னு போறாரு. அவர் பெரிய ஒரு அங்கேயே மேல போட்டுன்னு போறாரு. எப்படி உணர்ந்திருக்கலாம் சோதனை சோரி? அவர் யோசனை பண்ணி பாருங்க. ஆமென். உங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு மகத்தான தீர்க்கதரிசி வாழ்க்கையில பார்க்கும்போது சோதனை சோரியே அப்பேற்பட்ட காரியங்கள் தேவன் என்ன பண்றாரு, சில காரியங்கள் அனுமதிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா?
ஏன்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு மகத்தான ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம்? அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் மூலமாக புறஜாதிகளுக்கு ஒரு செய்தியை தரணும். அவர் ஒரு மனிதனோட தொடர்பு கொள்ளும் போது எப்பேற்பட்ட மனிதனா வந்தாலும் கூட அவரை என்ன பண்ணணும்? அவர் அங்கீகரிக்கணும். அங்கீகரித்து அவனோட கூட அவரை தொடர்பு கொள்ளணும், அவன் நேசிக்கணும். இல்லீங்களா? ஒரு பரிசுத்தாவி பெற்ற மனுஷன் எப்படி இருப்பான் தெரியுமா உங்களுக்கு? அவன் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சகோதர சகோதரியே என்ன பண்ணுவார்? அவரு ஏற்றுக்கொள்வார். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு ஒரு மனுஷகுமாரனாக இந்த பூமியில சஞ்சரிக்கும் போது சகோதர சகோதரி அவர் எப்படி வாழ்ந்தார் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி வாழ்ந்தார்? அவரு பாவிகளை நேசிச்சார். விரோதிகளை என்ன பண்றாரு? ஏற்றுக்கொள்றார். அவங்களுக்கு ஜெபிக்கிறார். இல்லீங்களா? அவ பரிசுத்தாவி பாருங்க, பரிசுத்தாவி நிறைந்த ஒரு மனுஷன் யாரு? ப்ராஃபெட். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அவருடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றின சோரேஸ்வரி அவர் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளும். ஒரு அற்புதமான ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய வாழ்க்கையில பெறப்பட்ட ஒரு காரியங்களை தேவன் என்ற சிறு வயது முதலே கற்றுக் கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க சோதரி அப்படியே போயிட்டு இருக்கும் சோரேஸ்வரியே பாருங்க, பேசுவதற்கு யாரும் முன் வருவதில்லை என்று என் மனைவிடம் ஒரு சமயம் நான் குறை கூறுவது உண்டு. நம்ம அப்படிதான் என்ன பண்றோம்? சில நேரத்துல நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? பகிர்ந்து கொள்றோம். யாருக்கிட்ட? நான் உண்மையா நடக்கிறேமா, நான் உண்மையா வாழ்றேமா, நான் உண்மையா இருக்கிறதுக்கு ரொம்ப நான் பிரயாசப்படுறேன், நான் ரொம்ப எப்படின்னா நீதிமானை போல நடக்கிறேன், நான் தேவனுக்குன்னு ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் ரொம்ப விரும்பி வாழ்றேன். ஆனா என்னோட கூட என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? எல்லாருமே என்ன நேசிக்க மாட்டேங்கிறாங்க. நேசிக்கிற மாதிரி என்ன பண்றாங்க? நடிக்கிறாங்க. என்னோட உண்மையா பழக மாட்டேங்கிறாங்க, என்னோட உண்மையா பேச மாட்டேங்கிறாங்க, என்ன பிரயோஜனப்படுத்திக் கொள்றாங்க. இல்லீங்களா? அப்படி நம்ம என்ன பண்றோம்? ஒரு நேரத்துல சோர்ந்து போயிட்டு நம்மளோட ஒய்ஃபோட கூட பகிர்ந்து கொள்வோம். அப்படிதான் ப்ராஃபிட் கூட என்ன பண்ணிருக்காரு? தன்னுடைய மேடபராய் கிட்ட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். பாருங்க சோதரி. மேன் ஹல்லேலூயா. யாரும் எனக்கு கவலைப்படுவதே இல்லை. யாரும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்களா? அவருக்கு கவலைப்படுறவங்களே இல்ல. யாருக்கு? தீர்க்கதரிசிக்கு. ஆனால் இப்பொழுதோ சற்று இளைப்பாறுவதற்கு ஜனங்களிடத்திலிருந்து நான் ஒளிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. புரியுதா சொல்றது நானு? ஆனா இப்ப என்ன பண்றாரா? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்றாரு? இப்போ ஜனங்களுக்கு தப்பிச்சுக்கிட்டு போயிட்டு என்ன பண்றாரு? ஒளிந்து கொள்றாரா? இப்போ என்ன மாதிரி பாருங்க சகோதரன் சகோதரி. தேவன் எப்படி போற காரியங்களை செய்யறாரு பாருங்க. ஒரு காலத்துல அவர் நேசிக்கிறவங்கள யாருமே இல்ல. ஒரு காலத்துல அவர் யாரு? அவரோட கூட பேசுறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. ஒரு காலத்துல அவங்க குடும்பத்தை பார்த்தா இது கேவலமான குடும்பம், குடிகார குடும்பம், இந்த குடும்பம் என்ன ஆகாது? இந்த குடும்பம் என்ன ஆகாது? இது தேராது, இது வேஸ்ட், இது எதுக்குமே ஆகாது. அந்த குட்டைக்கு என்ன இல்ல? ரஸ்தாவே இல்ல. விசுவாசிக்கிறீங்களா? ஓ சகோதரே சகோதரியே, இன்றைக்கு உங்களோட பேசுறார் தேவன்ற மாதிரி விசுவாசிங்க. ஒருவேளை சகோதரே சகோதரி ஒரு தீர்க்கதரிசியை போல உங்களுடைய வாழ்க்கை இருந்தா சகோதரே சகோதரியே உங்களோட தேவன் பேசுறான்ற மாதிரி என்ன பண்ணுங்க? விசுவாசிங்க. ஆமென். பாருங்க, அது ஒரு குட்டை. அந்த குட்டைக்கு ரஸ்தாவே இல்ல. எந்த குட்டைக்கு? எஸ் மேன். பிரண்டாம் என்கிற ஒரு குட்டைக்கு ரஸ்தாவே இல்ல. ஒரு காலத்துல யாருமே அதை விரும்ப மாட்டாங்க. யாருமே அதை பார்த்து என்ன பண்ண மாட்டாங்க? ரசிக்க மாட்டாங்க. அது ஒரு சேற்று நிறைந்த ஒரு குட்டையா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? மேன் ஹல்லேலூயா. பாருங்க சகோதரே சகோதரியே, அப்பேற்பட்ட ஒரு நிலையில அந்த குட்டை இருக்குது. ஆனா சகோதரனே சகோதரியே இப்ப பாருங்க என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசி பாருங்க, இப்போ நான் ஜனங்களுக்கு ஒளிந்து சொல்லுங்க. பாருங்க, இப்பொழுது சற்று இளைப்பாறுவதற்கு நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? ஜனங்களுக்காக என்ன பண்றேன்? நானு ஒளியன்ற மாதிரி சொல்றாரு. விசுவாசிகளா சகோதரே பாருங்க. அப்போ அந்த குட்டை என்ன பண்ணுது? இப்போ அந்த குட்டைக்குள்ள, அந்த குட்டை இருதயத்துல ஒரு சின்ன ஒரு வித்து இருக்குது. அந்த குட்டைக்குள்ள என்ன இருக்குது? சின்ன சின்ன வித்து இருக்குது. அது என்ன வித்து சொல்லுங்க பார்க்கலாம்? லீலி புஷ்புடைய வித்து இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா சகோதரே சகோதரியே? இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிதான் நம்ம இருக்கிறோம். நம்ம யாருமே என்ன பண்ண மாட்டாங்க? விரும்ப மாட்டாங்க. ஓ இவங்க ஏழ்மையான ஜனங்க, இவங்க ஏழ்மையான ஜனங்க, இவங்க காசு இல்ல, இவங்க என்ன இல்ல, ஐஸ்வர்யா இல்ல, தங்க இல்ல, எதுவுமே இல்ல. இவங்களோட கூட தொடர்பு கொண்டா எதுக்குமே நமக்கு சப்போர்ட் ஆக மாட்டாங்க. எதுக்குமே இவங்க பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி என்ன பண்ண ஒதுக்குறாங்க. சும்மா ஏதோ அவங்களுக்காக என்ன பண்றாங்க? நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லீங்களா? அவங்களுடைய காரியங்களுக்காக யூஸ் பண்ணி நம்மள என்ன பண்றாங்கன்னா ஆமென் ஹல்லேலூயா யூஸ் பண்ணி நம்மள அனுப்பிடுறாங்க. நல்லது சகோதரே சகோதரியே, அதுதான் தேவன் என்ன பண்றாரு? அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவன்ற மாதிரி சொல்றாரு. நீ உனக்காக வாழ்வது கிறிஸ்தவம் இல்ல. மேன் ஹல்லேலூயா. நீ பிறருக்காக வாழுவதே கிறிஸ்துவன். மேன், அப்ப நீ பிறருக்காக நீ பிரயோஜனப்படுறியா? நீ என்ன பண்ணு? தேவனை மகிமைப்படுத்து. விசுவாசிக்கிறீங்களா சகோதரே சகோதரி? மேன் ஹல்லேலூயா.
அப்ப பாருங்க, அந்த குட்டைக்கு நல்ல ஒளியில ரசாயில சோதனை சோரியே, அந்த குட்டையை பார்த்து யாருமே ரசிக்கிறாங்க இல்ல. அந்த குட்டையில என்ன இருக்குது? சேற்று நிறைந்த மண்ணுதான் இருக்குது. அந்த குட்டை முழுவதும் என்ன இருக்குது? பாம்பு, தவளை, ஆமைகள் இப்படிதான் இருக்குது அந்த அந்த குட்டையில. ஆனா அந்த குட்டையினுடைய இருதயத்துல ஒரு ஓரத்துல ஒரு வித்து இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அந்த வித்து தான் லீலி புஷ்பம். விசுவாசிக்கிறீங்களா? அந்த லீலி புஷ்பத்தை உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு லீலி புஷ்பத்தினுடைய தன்மை தெரியுமா உங்களுக்கு? லீலி புஷ்பம் அற்புதமான ஒரு பிளவர். அது விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நான் இதை சொல்றேன் உங்களுக்கு. அப்போ லீலி புஷ்புடைய தன்மையை கொஞ்சம் பார்க்கலாம் சோரேஸ்வரியே. இங்க பாருங்க, உங்களுக்கு அபினி எப்படி கிடைக்கிறது? நீங்கள் லீலி புஷ்பத்தை எடுத்து அதை பிழியும் போது உங்களுக்கு அபினி கிடைக்கிறது. இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆனா நான் உங்களை மறுபடியும் என்ன பண்றேன், சில காரியங்களை உங்களுக்கு நினைவு கூர்த்தேன். மேன் விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அபினி உங்களுக்கு தெரியும். அபினின்றது என்ன? அது ஒரு ரசாயனம். அது லீலியை சொல்லுங்க, அதை கசக்கும் போது சோதனை சோதரி, அதனால் கிடைக்கப்படுகிற ஒரு ரசாயனம். விசுவாசிக்கிறீங்களா? லீலி புஷ்பத்தை எடுத்து அதை பிழியும் போது உங்களுக்கு அபினி கிடைக்கிறது. மருத்துவர்கள் அதை தங்கள் பரிசோதனை கூடாரங்களில், பரிசோதனை கூட்டங்களில் உபயோகிக்கின்றனர். நரம்பு தளர்ச்சியால் அவதியுறுகின்ற ஒரு மனிதனை நாம் எடுத்துக்கொள்வோம். அது வாழ்வில் ஏமாற்றம் அடைந்த ஒரு பெண்ணை எடுத்துக்கொள்வோம். அவளுக்கு பைத்தியம் பிடித்துவிடும் என்னும் உணர்ச்சி ஏற்படுகிறது. அவள் தரையில் இங்கும் அங்கும் நடந்து கூச்சலிடுகிறாள். அவளுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. ஒரு மருத்துவர் லீலி புஷ்ப அபினியை சிறிது எடுத்து அவள் கையிலோ அல்லது இரத்த குழாயிலோ ஊசியின் மூலம் செலுத்துகிறார். அப்பொழுது அவள் சிறிது நேரம் அமைதியிலாயிருக்கிறாள். விசுவாசிக்கிறீங்களா சோதேஸ்வரியே? அப்போ லீலி நம்ம சின்ன ஒரு பூ, அது அவ்வளவுதான், சின்ன ஒரு பிளவர் அவ்வளவுதான். ஆனா அதனுடைய தன்மையை பார்க்கும்போது சோதேஸ்வரியே, அது கிறிஸ்துவுக்கு தீர்க்கதரிசி ஒப்பிடுகிறார். மேன் ஹல்லேலூயா. அப்போ ஒரு நாள் நமக்காக என்ன பண்றாரு அவரு? அந்த கல்வாரி மலையில, அந்த கல்வாரி சிலுவையில சோதனை சகோதரிய நமக்காக அவர் பிழையப்பட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக சொல்லுங்க கிழிக்கப்பட்ட, நமக்காக துன்பத்தை அனுபவித்தார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ அவரை என்ன பண்ணாங்க? அவரை பிழியும் போது சோதனை சோரியா அவருக்குள்ள இருந்து ஒரு ரசாயனமானது என்னாச்சு? வெளியே வச்சு ஒரு ரசாயனமானது என்னாச்சு? இப்போ ஒரு கெமிக்கல் உள்ள வந்துச்சு, இப்போ வெளியே வந்துச்சு. அதுதான் ஹோலி கோஸ்டா இருக்கு சோதனை சோரி. மேன் விசுவாசிக்கிறீங்களா? இப்போ அந்த பெண்மணிக்கு நரம்பு தளர்ச்சி, அப்பேற்பட்ட நரம்பு தளர்ச்சி இருக்கிற ஆட்களுக்கு என்ன பண்ணுவாங்க? மருத்துவர்கள் அந்த அபினியை என்ன பண்ணுவாங்க? இன்ஜெக்ஷன் மூலமாக நரத்துல என்ன பண்ணுவாங்க? செலுத்துவாங்க. செலுத்தும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? சமாதானமா இருப்பாங்க. அந்த வியாதியிலிருந்து கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஆமென் குணமடைவாங்க சோதனை சோரி. அப்படியே உன்னுடைய எல்லா காரியங்களுக்கு யாரு? எஸ், உன்னுடைய எல்லா காரியங்களுக்கும் ஆன்சர் யார் தெரியுமா? எஸ், ஹோலி கோஸ்ட் தான் சோதனை சோரி. மேன் பரிசுத்தாவி, இந்த காலத்தின் செய்தி. விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் உடைய வாழ்க்கையில எல்லாத்துக்கும் என்னமா இருக்குது? சொல்லுங்க, பதிலா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா சோதனை சோரியை? மேன் ஹல்லேலூயா. அப்ப அதோட தன்மையை பார்க்கும் போது சோதனை, அது ஒரு கிறிஸ்துவுக்கு ஒப்பிடுறார் ப்ராஃபிட் மேன். அப்போ அது பாருங்க, அது பிழியப்படும் போது ஒரு பர்ஃபியூம் வெளிவருது, ஒரு ரசாயன ஒளியை உன்னுடைய வியாதிக்காக என்ன பண்றாங்க? டாக்டர் அதை உள் செலுத்துறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்படி இன்னொரு கருத்தை பாருங்க, கவனியுங்கள். அவர் சாரோரின் ரோச்சா, சுகந்த வாசனை, ஜனங்களின் மேலுள்ள அபிஷேகம். நீங்கள் ஸ்தாபன கோட்பாடுகளுடனே வேறு எதிருடனே அவருடைய சமூகத்தில் வர முடியாது. வார்த்தையாகிய சாரோரின் ரோச்சாவின் அபிஷேகத்துடனே மாத்திரமே நீங்கள் வர முடியும். அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாம். மேன், அப்ப நீங்க அவரை தொடர்பு கொள்ளும். யார? இயேசு கிறிஸ்து நீங்க தொடர்பு கொள்ளும். இப்ப ஒரு பிரதான ஆசிரியர் அந்த மகாபரிசுத்தமான ஸ்தலத்திற்கு போனா ரத்தம் இருந்த போதுமா? சொல்லுங்க, ரத்தம் இருந்த போதுமா சோதனை சோதரியே? பாருங்க எப்படியெல்லாம் தேவன் பாருங்க அற்புதமா சின்ன சின்ன காரியத்துல தேவன் எப்பேற்பட்ட ஒரு மகிமையான காரியத்தை வச்சிருக்கிறார் பாருங்க. மேன் ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ரத்தம் இருந்த போதா சோதனை சோதரியே, அந்த பிரதானமான ஆசிரியர் மேல, அந்த ஆசிரியனுடைய தலைக்கு மேல இந்த சாரோரின் ரோசாவுடைய பர்ஃபியூம் என்ன பண்ணும்? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஊற்றப்படும் போது தான் சோதனை சகோதரியே, அது எது அடையாளமா இருக்குது? சொல்லுங்க. எஸ், பரிசுத்தாவிக்கு அடையாளமா இருக்குது, ஒரு சாக்ரிஃபைஸ் அடையாளமா இருக்குது. அப்பதான் என்ன பண்ண முடியும்? ரத்தத்தை எடுத்துக்கிற மகாபரிசுத்தமான ஸ்தலத்திற்கு ஒரு பிரதான ஆசிரியர் பிரவேசிக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப கிறிஸ்துவுக்கு அதை ஒப்பிடலாம் இல்லீங்களா? அப்ப பாருங்க சோனே, அப்ப பாருங்க, அப்ப ஒரு லீலி புஷ்பத்தினுடைய ஒரு தன்மையானது எப்பேற்பட்டதா இருக்குது பாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா சோனேஸ்வரியே? அது பாருங்க, அது என்ன பண்ணுது?
வியாதியா இருக்கிற எல்லாருக்குமே சுகத்தை கொடுக்குது. வியாதியா இருக்கிற எல்லாருக்குமே இந்த பரிசுத்தம் என்ன பண்ணுது? சுகத்தை கொடுக்குது. அதுதான் நிரந்தரமான சுகத்தை கொடுக்கும். அந்த என்னது அந்த அபினி வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தான் சுகத்தை கொடுக்க முடியும். ஆனா நிரந்தரமான சுகத்தை கொடுக்கிறது இது. அதனாலதான் சகோதர சகோதரியே, அவர் இப்பொழுது எப்படி வந்திருக்காரு? இப்பொழுது அவரு ஒரு ரசாயனமாக, பலமுள்ள தூதனாக, மேன் 7 seal ரெவலேஷன் எடுத்துக்கொண்டு சொல்லுங்க, ஒரு அபினியை போல வந்திருக்கிறார், ஒரு ரசாயனத்தை போல வந்திருக்கிறார். இப்ப என்ன பண்ணணும் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நமக்கு பரிபூர்ணமா சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்ம என்ன பண்ணோம்? நம்ம நரத்துல என்ன பண்ணோம்? அதை ஏற்றுக்கொள்ளும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம சரீரங்கள் என்ன ஆகும்? சொல்லுங்க, நம்ம சரீரங்கள் மாற்றப்பட்டு ஒரு நாள் ராப்சருக்கு நம்ம என்ன ஆகும்? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு நாள் வந்து நம்ம சரீரமானது மறுரூபம் அடைந்து நம்ம ராப்சர்ல போக போறோம். விசுவாசிக்கிறீங்களா சோதனை சோதரியே? அப்ப பரிசுத்தாவிக்கு இந்த என்ன பண்றாரு? இந்த ரசாயனத்தை வந்து ஒப்பிடுறாரு. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து ப்ராஃபிட் இருக்கும்போது சோதனை சோரியே, அந்த குட்டைக்குள்ள என்ன இருக்குது? ஒரு சின்ன வித்து இருக்குது. அதுதான் லீலி புஷ்பமா இருக்குது. அப்ப உனக்குள்ள எனக்குள்ள என்ன இருக்குது? நமக்கு தெரியல. ஒரு காலம் வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம்? உலகத்துல வாழ்ந்தோம். அங்க தவளை இருக்குது, அங்க சேடு இருக்குது, பாம்பு இருக்குது, ஆமை இருக்குது, இன்னும் அநேகமான விலங்குகள் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத காரியங்கள் இருக்குது. ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு சின்ன லீலி புஷ்பத்தினுடைய வித்து இருக்குது சோதனை சோதரி. அந்த வித்துக்கு மேல ஒரு நாள் வந்து அந்த குமாரனுடைய வெளிச்சமானது பட்ட பிறகு சோதனை சோதரியே, அது மறுபடியும் பிறகு அனுபவத்துக்கு வந்துச்சா? உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் மறுபடியும் பிறகு அனுபவத்துக்கு வந்துட்டீங்களா? இப்ப வந்த பிறகு சோதனை சோதரியே, இப்போ உன்னுடைய வாழ்க்கை மூலமாக, அந்த குட்டையின் மூலமாக இப்ப என்ன வருது? இப்போ அது அந்த இருளான அந்த காரியங்கள் எல்லாம் தள்ளி இப்ப என்ன பண்ணுது? இப்ப அது நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகத்துல என்ன பண்ணுது? இப்போ ஊந்தி தள்ளி மேல வருது. அந்த வித்து மேல வருது. இப்போ விசுவாசிக்கிறீங்களா? இப்ப மேல வந்து என்ன பண்ணுது? இப்போ தன்னுடைய மகிமையை வந்து வெளிப்படுத்துது. தன்னுடைய மகிமையை என்ன பண்ணுது? இப்போ யார் மூலமா? யார் மூலமா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஆமென், ஹல்லேலூயா. அந்த குட்டை தாங்க. இப்ப அந்த குட்டை அந்த குட்டை வந்து இப்போ டேபர்னக்கலா மாறிடுச்சு. ஒரு காலத்துல குட்டியா இருந்துச்சு, யாருமே தேடி வர மாட்டேங்கிறாங்க, யாருமே நேசிக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாரு அவரு? நான் இப்ப ஒளிந்து கொள்ளும்படி ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே என்ன தேடி வர்றாங்க, எல்லாமே என்கிட்ட வராங்க, என்ன நேசிக்கிறாங்க, என்ன வந்து என்ன பண்றாங்க? நாடி வர. ஏன்னா என்கிட்ட லீலி புஷ்பம் இருக்குது, என்கிட்ட அபினி இருக்குது, அதனாலதான் என்ன பண்றாங்க? என்ன தேடி வர்றாங்க. புரியுதா? இப்ப சாலமன் அப்படிதான் நான் விசுவாசிக்கிறேன். அவர்கிட்ட என்ன இருக்குது? அவர் பாக்குறதுக்கு நல்லா பேச மாட்டேங்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அவர்கிட்ட நல்லா ஷர்ட்ல ஃபேண்டில் வச்சுக்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா சகோதரனே சகோதரியே, அவர்கிட்ட என்ன இருக்குது? என்ன இருக்குது? அபினி இருக்குது, லீலி புஷ்பம் இருக்குது. விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் நீங்க என்ன பண்றீங்க? அந்த அட்ராக்ஷனால தான் நீங்க என்ன பண்றீங்க? தேடி வந்திருக்கீங்க. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நீங்க தேடி வந்து என்ன பண்றீங்க? இப்போ அந்த குட்டையில வளர்க்கப்பட்ட அது ஊந்தி தள்ளி மேலே வந்து இப்ப என்ன பண்ணுது? தன்னுடைய மகிமையை வந்து இப்போ என்ன பண்ணுது? ஜனங்கள் பார்த்து ரசிக்கும்படி, ஹல்லேலூயா, தேனீக்கள் வந்து தேனை எடுத்துக்கொள்ளும்படி தன்னுடைய தன்மையை வந்து தன்னுடைய மகிமையை வந்து வெளிப்படுத்துது. விசுவாசிக்கிறீங்களா? அப்படிதான் நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரன் அப்படிதான் விசுவாசிக்கிறேன் நான். இப்போ அந்த குட்டை பாக்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னா, யாருமே நேசிக்காத படிக்கிறது. உலகத்தின் பார்வையில பார்க்கும்போது ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு குட்டையா இருக்கும். ஆனா ஒரு காலத்துல அப்படி இருக்கும். ஆனா அந்த குட்டையில தான் என்ன இருக்குது? சொல்லுங்க, அந்த குட்டையில தான் எஸ் லீலி புஷ்பத்தினுடைய வித்து இருக்குது. அந்த வித்துல தான் என்ன இருக்குது? ரசாயனம் இருக்குது. உன்னுடைய வியாதிக்கான ரசாயனம், உன்னுடைய வியாதிக்கான சொல்லுங்க அபினி ரசாயனம் இருக்குது. உன்னுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் ஏதுவான ஒரு சொல்லுங்க ராப்சரிங் ஏதுவான செய்தி இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? 7 seal ரெவலேஷன் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அங்கதான் என்ன பண்றாங்க? இப்போ தேடி வராங்க. நீங்க நினைச்சிருப்பீங்களா, எப்படிலாம் இது பிரண்ணாம் டேபர்னக்கல்ன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கிறாரு, இது எல்லாம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி நம்ம அடிக்கடி நம்ம என்ன பண்றோம்? யோசிக்கிறோம். நல்லா யோசிச்சது உண்டு. எப்படிதான் இது இவர் பார்த்தா இவர் வந்து ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறாரு, ஆனா பிரண்ணாம் டேபர்னக்கல்ன்ற மாதிரி வச்சிருக்காரு, இது எப்படி? இது உங்களுக்கு எப்பவும் யோசனை வரலீங்களா? சோதரனே வந்திருக்குது. எப்படி என்ன மாதிரி யோசனை பண்ணீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் இல்ல சோதனை சோதனை அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. யோசனை பண்ணி ஏதோ ஒரு வெளிப்பாடு இருக்கும். தீர்க்கதரிசி வந்து அப்படியெல்லாம் என்ன பண்ண மாட்டார்? சும்மா எல்லாம் ஒரு பேரை வைக்க மாட்டாரு. ஏதோ அதுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு மகத்தான ஒரு வெளிப்பாடு இருக்குது. இப்போ அதுக்கு அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த வித்துக்கு ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசைனா, நான் வந்து என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். இந்த செய்தியில அவர் யாருக்கு பொறுத்துக்கிறார் தெரியுமா? தாவீதுக்கு பொறுத்துக்கிறார். யார?
யார? தீர்க்கதரிசியை வந்து ப்ராஃபிட் வந்து இப்போ தாவீதுக்கு தன்னை பொருத்துகிறார். ஏன்னா தாவீதுங்கிற ஒரு குட்டைக்குள்ள ஒரு வித்து இருந்துச்சு, அந்த வித்துக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். தேவனுக்கு நான் என்ன பண்றேன்? அற்புதமான ஒரு இதுல ஒரு நான் ஒரு கிங்கா இருக்கிறேன். நான் குப்பையில இருந்து என்னை தேவன் என்ன பண்றாரு? உயர்த்தி என்னை வந்து ராஜாக்கள் அமர்கிற ஒரு சிங்காசனம் அமர வைத்து, மேன் ஹல்லேலூயா, அற்புதமான ஒரு பேரலஸ்ல வந்து என்ன பண்றேன்? இளைப்பாடுறேன். ஆனா எனக்கு இளைப்பாறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு இடம் இருக்குது. ஆனா என் தகப்பனோ என்ன எங்க இருக்கிறார்? இப்போ புறஜாதிகள் மத்தியில் இருக்கிறாரே. உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குது? இப்போ புறஜாதிகள் மத்தியில் இருக்குது. அவர் என்ன பண்றாரு? இப்ப யோசிக்கிறார். படுத்த படுக்கையில வந்து யோசிக்கிறார். சகோதரர் யோசிச்சு என்ன பண்றாரு? இப்போ அது எப்படி ஆச்சு? என்ன பண்ணிப்போ எடுத்துட்டு வந்து ஒரு ஆலயத்தை கட்டி என் தகப்பன் என்னது? என் தகப்பன் வாசம் செய்கிற ஒரு ஸ்தலமாக ஒரு ஸ்தலத்தை வந்து ஆயத்தப்படுத்தணுன்ற மாதிரி ஒரு ஆசையா இருக்கு தாவீதுக்கு. உங்களுக்கு எல்லாம் ஆசை இல்லையா? ஆசை இருக்குது இல்லையா? பதர் ஆசை இருக்குது. ஆனா என்ன பண்ண முடியல? சொல்லுங்க, என்ன பண்ண முடியல? நான் ரொம்ப ட்ரை பண்றேன், ஏதோ பண்றேன், ஏதோ பண்ண முடிய மாட்டேங்கிற மாதிரி சொல்றீங்களா? ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட்டை போல ஒரு ஆடை போல என்ன பண்ண ஒப்பு கொடுக்கணும். உங்களுடைய எல்லா காரியங்களையும் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணனா தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, ப்ராஃபிட் வந்து அமெரிக்கா ஒரு வாலிபன், அவர் ஒரு சாதாரணமான ஒரு வாலிபன் இல்ல சகோதர சகோதரியே. அவர் என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு நாள் அவர் லைஃப் ஸ்டோரியை பாருங்க நீங்க. அவர் வந்து டேட்டிங் போறாருங்க. அவர் டேட்டிங் போறாரு. டேட்டிங் போயிட்டு கூட போயிட்டு அவரை ஒரு பெண்மணியை பார்த்து ரொம்ப ரசிச்சு அவரை விரும்புறாரு. அந்த பெண்மணியை விரும்புறாரு. அவர் விரும்பி சொல்ல டேட்டிங் போகும்போது அந்த டேட்டிங்ல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பெண்மணி வந்து சிகரெட் அடிக்கிறாங்க. இந்த சிகரெட் அடிக்கிறத பார்த்து என்ன பண்றாரு அவரு? ஏன்னா அமெரிக்கா ஒரு வாலிபன், அதெல்லாம் சகஜம். விசுவாசிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு காரியமா? சிகரெட் அடிக்கிறதெல்லாம் ஒரு காரியமான்ற மாதிரி இந்த காலத்துல சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியாவில பார்க்கும்போது அப்பேற்பட்ட காரியங்கள் தெரியும் நம்ம கண்ணுக்கு. இப்ப பார்க்கும்போது எல்லாமே ரிக்கிகளோ ரிக்காட்டுகள் தான். எல்லாமே கட்டிங்ஸ் பார்க்கும்போது, அவங்களுடைய ஸ்டைல் பார்க்கும்போது, பேண்ட் ஷர்ட் பார்க்கும்போது எல்லாமே எப்படி இருக்காங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே ஒரு மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா இந்த காலம் அந்த மாதிரி காலம். இது நோவாவின் காலம். இதோ எந்த மாதிரி காலம்? இது சோதமின் நாட்கள். இது விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அந்த நாட்கள் தான் இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் தெரியும். பாருங்க, இப்ப ஜனங்களை பார்க்கும்போது விதவிதமா தெரியுறாங்க, விதவிதமா மாடலிங் ட்ரெஸ் போடுறாங்க. அப்ப என்னன்னா இது நோவின் காலம். பெண்களை பார்க்கும்போது இது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க எப்பேற்பட்டவங்க. மேக்கப் பண்றாங்க. மேக்கப் பண்ற பொருட்கள் வந்து இப்போ அவ்வளவு ஒரு விளையாட பெற்ற பொருட்களை மாறிச்சு. இப்போ ப்ராஃபிட் சொல்றாரு ஒரு செய்தியில, அவங்க சாப்பிடுறதுக்கு செலவு பண்றாங்களோ இல்லையோ, எது செலவு பண்றாங்களோ அதிகமா அவங்க இந்த மேக்கப் செட்டுக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்களோ அதிகமா செலவு பண்ணி டாக்ஸ் கட்டுறாங்களா கவர்மெண்ட்டுக்கு. எப்பேற்பட்ட காலம் பாருங்க. சாப்பிடுறதுக்கே ஒளியில நமக்கு. அமெரிக்கால பாருங்க, ஹல்லேலூயா. இப்ப நம்ம இந்தியா கூட அப்படியே மாறிடுச்சு. விசுவாசிக்கிறீங்களா? என்ன பண்றாங்க? எல்லாமே பெண்கள் பார்க்கும்போது அழகா தெரியுறாங்க. ரொம்ப அழகா. எப்படி அழகா தெரியுறாங்கன்னா அவங்க போடுற மேக்கப்ஸ், அவங்க போடுற மேக்கப்ஸ் தான் அந்த மாதிரி அழகா தெரியுது. சோதரேஸ்வரி ஹல்லேலூயா. அப்ப இது எந்த காலம்னா இது எப்பேற்பட்ட காலம்? இது எப்படி சொல்ல? லவோதிய காலம். விசுவாசிக்கிறீங்களா? தன்னுடைய உரிமைகளை என்ன பண்றாங்க? தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தியாகம் செய்யாம அவங்க என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு உரிமை இருக்குது, நாங்க என்ன வேணா பண்ணலாம். அதனால்தான் சகோதரே என்ன இல்ல, சபைகள்ல எழுப்புதல் இல்ல, சபைகள்ல வந்து அற்புதமான காரியங்கள் நடக்க மாட்டேங்குது. ஏன்னா சபைகள்ல வந்து என்ன இல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்க. ஏன்னா சபை வந்து அந்த நிலைக்கு போயிடுச்சு. சபை வந்து என்னாச்சு? ஏன்னா இந்த ஃபுல்பில் பேசுற பிரசங்கிமார்கள் சரியில்லை. ஏன்னா கோலையான பிரசங்கிமார்கள் ஆயிட்டாங்க. ஏன்னா தன்னுடைய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய தன் வீட்டுக்கு ஊழியம் செய்யறாங்க. ஏன்னா சகோதரன் உனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. உனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. உன்னை நம்பி இவ்வளவு ஆத்மாக்களை கொடுத்திருக்கிற இவங்களை என்ன பண்ணணும்? நீ இவங்களை வந்து நீ என்ன பண்ணணும்? தேவனுடைய சாயலை வந்து நீ வெளிப்படுத்தணும். அந்த வேலைக்கு தான் அழைச்சிருக்கின்ற மாதிரி நமக்கு ஒரு எப்பவுமே ஒரு நினைவு இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா அந்த மாதிரி யாருக்குமே இப்ப இல்ல. ஏன்னா ஏயில சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க உண்மையான அழைப்பை பெற்றுக்கொண்டு வரலாங்க. அதனாலதான் அவங்களுக்கு என்ன இல்லை, அவங்களுக்கு சொல்லுங்க என்ன இல்லை அவங்களுக்கு அந்த தாகம் இல்லை. ஆனா தாகம் இருக்கிறவங்க வந்து தேவ ஜனங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எப்படி பாருங்க, எப்படி பாருங்க சகோதரே மேன் ஹல்லேலூயா. தாகம் யாரு இருக்குதோ அவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, தாகம் இல்லாதவங்க ஏற்றுக்கொள்றாங்க. நிறைய பேர் எல்லாம் இந்த உலக பொருட்களை வச்சு ஊழியம் செய்யறாங்க. ஆனா அதுல என்ன ஆகுது, ஒரு நாள் வந்து உன்னுடைய ஊழியமானது முடிச்சுடப்பட சகோதரே மேன் ஹல்லேலூயா. உன்னை தேவன் அழைச்சிருக்கிறாரா? மோசஸை பாருங்க, தேவன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொண்டு வராரு. யாரு? மோசஸ். அதனாலதான் சக்சஸ் அவருடைய ஊழியம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொண்டு வரார் சகோதரே சகோதரியே. அது ஒவ்வொரு ஊழியக்காரனும் எப்படி வரும் தெரியுமா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொண்டு வரணும். அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தேவன் அசைவரதை நம்ம பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? அப்பேற்பட்ட ஒரு
ஊழியக்காரர்கள் இப்ப இல்ல. மோசேயை போல ஒரு ஊழியக்காரர் இல்ல, ஒரு எலியாவை போல ஒரு ஊழியக்காரர் இல்ல, பேதுருவை போல இல்ல. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கண்டித்து உணர்த்துகிற உபதேசங்களை உபதேசிப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாங்க, உன்னுடைய நிலைகளை வந்து அவங்க டைரக்டா சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, வார்த்தையோட கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உன்னை வைக்கப்படுத்துவாங்க. உன்னை வந்து என்ன பண்ணுவாங்க, உன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளும்படி அவங்க கண்டித்து உணர்த்து பேசுவாங்க. அதை பேசுனா என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ நான் வரமாட்டேங்க, அவர் என்ன குறித்து பேசுறாரு, அவர் எனக்கே டைரக்டா பேசுறாருங்க. ஆமாங்க, அப்படிதான் பேச முடியும். அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். யாரு? எஸ், க்ளோரி மேன். ஹalleluya. இந்த காலத்துல அவர் வந்து என்ன பண்ணுவாரு, உங்களை நேரா பேசினதான் நீங்க மாற முடியும். நீங்க நேரா பேசலனா அவருக்கு பேசல விடுங்க, அவருக்கு பேச நமக்கு பேசல. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் இல்லீங்களா? சகோதரேஸ்வரி அப்படி இல்ல, சகோதரேஸ்வரியே எனக்கே பேசுறாரு, எனக்கு தான் பேசுறாருன்ற மாதிரி என்ன பண்ணும். நீ ஆடா இருந்தா என்ன பண்ணுவ, நீ எனக்கு தான் பேசுறாருன்ற மாதிரி என்ன பண்ணுவ, ஒப்பு கொடுப்ப. நீ ஓனாயா இருந்தா என்ன பண்ணுவ, எஸ் மேன் எனக்கு இல்லைன்ற மாதிரி போயிடுவேன். வெள்ளாடா இருந்தா பாவனை செய்த, வெள்ளாடா எப்படி பண்ணுவ, பாவனை செய்ய. விசுவாசிக்கிறீங்களா? வெள்ளாடா இருந்தா என்ன பண்ணுவீங்க? சகோதரனே சகோதரியை நீங்க என்னவா இருக்கணும், நீங்க ஆடா இருக்கணும். ஏன்னா அவரு பிரதானமான ஆடா இருந்தாரு, நம்ம ஆட்டுக்குட்டிகளா இருக்கிறோம். இந்த ஆட்டுக்குட்டிகளை வழிநடத்துறது வந்து அந்த பிரதான மேய்ப்பன் யாரு? பரிசுத்தாவி. அந்த பரிசுத்தாவி வந்து உன்னை வழிநடத்தணுமா, நீ ஆடாயிரு. வேற ஒரு மிருகமா இருந்தா உன்னை வழிநடத்த மாட்டாரு. உன்னுடைய எல்லா காரியங்களும் என்ன பண்ண, ஒப்பு கொடு. அது பாருங்க, அவரை வந்து இப்போ ஒரு ஆடா பாருங்க, நீங்க மேய்ப்பன் வந்து என்ன பண்ணுவாரு, தன்னுடைய உரிமையை வந்து அந்த ரோமத்தை வந்து கட் பண்றது எடுத்துக்கிறதுக்காக அதை என்ன பண்ணுவாங்க, தன்னை கீழாக இப்படி கட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துக்குவாங்க. அப்ப என்ன பண்ண தெரியுமா, அது தன் உரிமைகளை வந்து அந்த மேய்ப்பனுக்கு கொடுக்குது. யார் வந்து அதை மேய்க்கிறாங்களோ அந்த உரிமைகளை வந்து தன்னுடைய எல்லா காரியத்தையுமே தியாகம் செய்யுது. அப்படிதான் சகோதரே சகோதரியே நீ என்ன பண்ணும், நீ உடைய உரிமைகள் எல்லாமே தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். நீ ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிற. விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் யார் செஞ்சாரு, அந்த வாலிபன் செஞ்சார். யாரு? என்னுடைய தீர்க்கதரிசி செஞ்சார். சகோதரே, அவர் அமெரிக்கா பிரஜையா இருந்தாலும் கூட அன்றைக்கு ஒரு தியாகம் செஞ்சார் அவர். விசுவாசிக்கிறீங்களா? அன்னைக்கு ஒரு தியாகம் செஞ்சார். அந்த தியாகத்தினாலதான் சகோதரே சகோதரியே நம்ம இப்ப என்ன பாக்குறோம், இப்போ அற்புதமான செய்திகளை பார்க்கிறோம், அற்புதமான காரியங்களை பார்க்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்ம வந்து காதல கேட்கிறோம். ஏன்னா அவர் அன்னைக்கு தியாகம் செஞ்சார். இயேசு கிறிஸ்து எப்படி தியாகம் செஞ்சாரோ நமக்காக இவர் வந்து இவருடைய வாழ்க்கை தியாகம் செஞ்சார். ஏன்னா இவர் வந்து அவருடைய ஆட்டுக்குட்டி, அவரு பிரதானமான ஆட்டுக்குட்டியா இருக்கிறாரு. இவர் அவருடைய பிள்ளையா இருக்கிறார். யாரு? தீர்க்கதரிசி. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அமெரிக்கா ஒரு பிரஜையா இருந்தும் சகோதரனே சகோதரியே தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஒப்பு கொடுத்து என்ன பண்றாரு அவர் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பெண்மணி வந்து சிகரெட் அடிக்கும் போது என்ன பண்றாரு, அப்படியே ஓடிடுறாரு. அந்த சொல்லுது அந்த பெண்மணி, பெண் தன்மை உள்ள ஆனே சொல்லுது, நீ இது மட்டும் இது நீ சிகரெட் குடிக்க மாட்டியா, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டியா, ட்ரிங்க்ஸ் அடிக்க மாட்டேங்கிறியான்ற மாதிரி கேக்குது. அவர் என்ன பண்றாரு, ஓடுறாரு. அந்த பாவத்தை என்ன பண்றாரு, பாவத்தை விட்டு விழுகு ஓடுறாரு. இன்றைக்கு பாவத்தை விட்டு விழுகிறீங்களா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பாவத்தை பார்த்தோம் என்ன பண்ணுவோம், ஓடணும். அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நான் வேலை செய்யற இடத்துல தெரியும் பிரதர், தெரியும். நான் ஒவ்வொரு நாள் என்ன பண்ண தெரியுமா, ரொம்ப நான் பிரயாசப்படுறேன். ஆண்டவரே சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து என்ன பண்ண, ஒரு வேற இடத்துக்கு ஏதாச்சும் மாத்திடு. என்னோட குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமா இருக்குது. ஆனா இந்த இடத்துல வந்து நான் இருக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா இங்க வந்து இது ஒரு பெரிய என்ன இருக்குது, ஒரு பெரிய ஒரு ஹாலிவுட் ஒரு கம்பெனியா இருக்குது, ஒரு கார்பரேட்டா இருக்குது. இங்க நான் வாழ முடியல. ஏன்னா பெண்கள் வந்து அப்படி வராங்க, தன் நிர்வாணங்களை காட்டிக்கொண்டு மாடலிங் ட்ரெஸ் போட்டுக்கின்னு, மேக்கப் போட்டுக்கின்னு, முடிகளை விஸ்தாரமா விட்டுக்கின்னு, கட் பண்ணிக்கின்னு வராங்க. எங்களை முடியல. ஏன்னா என்ன பண்ண, சீக்கிரமா என்ன வந்து ஷிஃப்ட் பண்ண ஆண்டவர்ன்ற மாதிரி ஜெபிக்கிறேன் நான். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏன்னா ப்ராஃபிட் அப்படிதான் என்ன பண்றாரு, ஒரு நாள் வந்து ஒரு கண் இல்ல யாருக்கு, அவருக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் என்ன ஆயிடுதுன்னா கண் வந்து பார்வை போயிடுது. அப்ப என்ன பண்றாரு தெரியுமா, அவரு என்ன பண்றாரு சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறார் தேவனிடத்துல. ஐமேன். அவர் வந்து அவர் காருக்கு முன்னாடி எப்ப சிலுவை வச்சிருப்பாரு. அவர் ஒரு ரோமன் கேத்தலிக் ஒரு நபர் வந்து கேட்கிற, என்னங்க இது எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து சிலுவை வச்சுக்கிறீங்க, என்ன பண்றீங்க, இது வந்து ரோமன் கேத்தலிக்குடைய சின்னம்ன்ற மாதிரி. எதுப்பா ரோமன் கேத்தலிக் சின்னம், சிலுவை ரோமன் கேத்தலிக் சின்னமா? அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சின்னங்களை வந்து வச்சிருக்கிறாங்க. அது மரித்த பரிசுத்தவங்க என்ன பண்றாங்க, அவங்க மரித்தவர்கள் பரிசுத்தவங்கள் என்று எண்ணி அவங்க என்ன பண்றாங்க, பூஜை பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க. அவங்க நாமத்துல என்ன பண்றாங்க, ஜெபத்தை எடுக்க. அவங்கதான் அவங்களுடைய சின்னம். விசுவாசிக்கிறீங்களா? அவங்கதான் அவங்களுடைய சின்னம். சிலுவை இல்ல, சிலுவை வந்து என்னவா இருக்குது, என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய அக்கிரமத்திற்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக அவர் என்ன காயப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். அவர் அன்னைக்கு ஒப்பு கொடுத்தாரா, இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், என்னுடைய கண் பார்வை வந்து நல்லா வந்துச்சு, நான் என்ன பண்றேன், நான் எப்பவுமே அசுத்தமான காரியங்களை பார்க்காம நான் எப்பவுமே சிலுவையை பார்க்கிறேன். இந்த மாதிரி விசுவாசத்துல வாழணும் சகோதரி. இந்த மாதிரி ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கை வாழும்.
அப்பதாங்க உன்னை வந்து டாபர்னக்கலை மாத்துவாரு தேவனு. குட்டியா இருக்கிற உன்னை வந்து டாபர்னக்கலை மாத்தி அவரு என்ன பண்ணுவாரு, நடமாடுகிற ஒரு ஆலயமாக உன்னை மாத்தி மூலமா என்ன பண்ணுவாருன்னா உலகமே என்ன பண்ணுவாரு, செய்திகளை பரப்ப செய்வார். ஆமென். உன்னுடைய வாழ்க்கையை வந்து பிரயோஜனப்படுத்துவார் சகோதரே சகோதரி. மேன் ஹல்லேலூயா. நீ வந்து உன்னை அர்ப்பணிக்காம தியாகம் செய்யாம நீ என்ன பண்ண மாட்டேங்கிற. என் மூலமா அற்புதம் நடக்கணும், என் மூலமா வந்து மார்க் 16 நடக்கணும். ஈஸியா சொல்றேன், யாராவது பிராக்டிஸ் பண்ணி பாரு. மேன் ஹல்லேலூயா. தேவன் சும்மா நிக்கிறீங்களா நீங்களா? தேவன் என்ன சும்மாவா? தேவன் சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன ஒரு காரியத்தை என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, அர்ப்பணிக்க மாட்டேங்கிறீங்க, சின்ன ஒரு காரியத்தை தியாகம் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனா உங்களுக்கு தேவன் வந்து அப்பேற்பட்ட ஒரு மகத்தான காரியத்தை செஞ்சிடணும். ஃபர்ஸ்ட் ஒப்பு கொடுங்க சோதனை சோரியே. நார்மலா எளிமையா அவன் ஒப்பு கொடு. தேவனிடத்துல அனுதினம் பேசு, ஜெபி. ஆண்டவரே என்ன குறித்து நோக்கம் என்ன, என்ன குறித்து நோக்கம் என்ன, என்ன எதற்காக தெரிந்து கொண்டீங்க, ஏன் இந்த கிராமத்துல வச்சிருக்கிறீங்க, என்ன எனக்கு ரொம்ப என்னது சிரமமா இருக்குது, ஆனாலும் எதுக்காக ஏதோ ஒரு காரியத்தை நீங்க என்ன பண்றீங்க, எனக்குள்ள இருந்து பார்த்து இருக்கிறீங்க, அதை நீங்க என்ன பண்ணும், அதை வந்து வெளிப்படுத்துவதற்காக வச்சிருக்கிறீங்க. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா சகோதரே சகோதரியே? அதுக்காக தான் சகோதரே சகோதரியே சாலமோனை வச்சிருக்கேன்ற நான் விசுவாசிக்கிறேன். ஏதோ ஒரு மகத்தான ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு மகத்தான நோக்கம். என்ன வச்சா என்ன பண்ணிருக்காரு, ஒரு கிராமத்துல வச்சிருக்கிறாரு, யாருக்குமே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? தெரியுமா? நானு சாலமோன் தான் தெரியும், ஆனா தெரியும் இவர் ஊழியக்காரர் இருக்கிறாரு, இவர் இப்படிதான் பேசுறாரு, இப்படி எல்லாம் இவர் சின்னதோ காரியத்தை பண்றாரு, யாருக்குமே தெரியல, நம்பிக்கையே இல்லை. ஆனா சோரே சோரி ஒரு நாள் கண்டிப்பா என்ன பண்ணுவார், நம்மள இந்த குட்டைகளை என்ன பண்ணுவார், ஒரு நாள் வந்து ஒரு டாபர்னக்கலை மாத்தி, மேன் நடமாடிய டாபர்னக்கலை மாத்தி என்ன பண்ணுவார், நம்ம மூலம் என்ன பண்ணுவாரு, தேவன் ரைட் பண்ணுவார் சோதரே சோரி. மேன் ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்படிதான் என்ன பண்றாரு தேவன் பாருங்க சோதரே சோரியே. அந்த டாபர்னக் அந்த குட்டியா இருந்த அந்த காரியத்தை வந்து அதுக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை? நான் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும், நான் தேவனுக்கு ஊழியத்தை செய்யணும். ஏன்னா அவர் பிறந்திருக்கிறதே ஒரு நோக்கத்துக்காக தான் பிறந்திருக்கிறார். யாரு? ப்ராஃபெட். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப அந்த நோக்கமானது அந்த வித்தின் மேல பட்டிருக்குது. எப்படி பட்சி? அந்த தூதரன் சந்திக்கிறார் அடிக்கடி. அவர் 7 வயசுல 14 வயசுல அவர் எங்கெல்லாம் போறா என்ன பேசுற. அப்பா நீ என்ன பண்ணாத நீ உன் உடலை வந்து கெடுத்துக்காத, உனக்கு மகத்தான ஒரு ஊழியம் இருக்குது, நீ என்ன சீரட் அடிக்காத, மதுவை வந்து குடிக்காத, நீ பரிசுத்தமாயிரு, உன்னை குறித்து பெரிய ஒரு நோக்கமா இருக்குதுன்ற மாதிரி பேசுறார் அடிக்கடி வந்த தூதன். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஒரு நோக்கத்துக்காக பிறந்திருக்கிறார் சோதனை சோதரி. அப்படி நோக்கத்துக்காக பிறந்திருக்கும் போது சோதனை சோதரியே அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய வாலிபத்தை தேவனுக்காக தியாகம் செஞ்சாருங்க. ஆமென். தியாகம் செஞ்சு அவர் நடமாடுகிறதான ஒரு ஆலயமாக தேவன் என்ன பண்றாரு தெரியுமாங்க? ஆமென். அந்த குட்டையை வந்து இப்ப டாபர்னக்கலை மாத்தாரு. இப்போ அந்த குட்டையை வந்து டாபர்னக்கலை மாத்தி இப்ப நடமாடுகிற டாபர்னக்கலை மாத்தாரு. அதனாலதான் பிரண்ணாம் கூடாரன்ற பேர். நான் அப்பதான் யோசனை பண்ணேன், காலைல இப்ப வரும்போது நான் யோசனை பண்ணேன், என்னடா இது, அப்ப தேவன் பாருங்க எளிமையில எவ்வளவு காரியங்களை வச்சிருக்கிற மாதிரி யோசனை பண்ணான். அப்ப பிரண்ணாம் டாபர்னக்கல் எப்படி ஒரு வச்சார் பேருன்ற மாதிரி அப்படி யோசிக்கும் போது மேன் ஒரு நாள் குட்டையா இருந்துச்சு. அந்த குட்டைகளை ஒரு வித்து இருந்துச்சு. அந்த வித்துக்கு என்ன தெரியுமா, ஒரு தேவன் வாசல் செய்கிற ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தணுன்ற மாதிரி அவர் விரும்பினார். அதனால என்ன பண்ணார் தெரியுமா, தாவீதுக்கு தேவன் என்ன பண்றாரு, தன்னுடைய குமாரன் மூலமாக ஒரு ஆலயத்தை கட்டும்படி ஒரு பிளஸ் பண்ணிடுறாரு. ஆனா இவருக்கு பாருங்க ப்ராஃபிட் மேன் ஹல்லேலூயா. அவரே ஒரு டாபர்னக்கலை மாத்தார், அவரையே ஒரு டாபர்னக்கலா மாத்தாரு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்போ ஜனங்க நாடி வராங்க அவரை. யாரால லைக் பண்ண மாட்டாங்களோ, யாரால அவரோட கூட ஐக்கியப்பட மாட்டேங்கிறாங்களோ, யாரால நேசிக்க மாட்டேங்கிறாங்களோ, உன்னோட கூட என்ன பண்ற. இப்போ பாருங்க இவர் அரிசோனால இருக்காரு, அரிசோனால இருந்து இப்ப டியூஷனுக்கு போறாரு, கூடவே போறாங்க ஊழியக்காரங்க, கூடவே போறாங்க. போயிட்டு அவருக்கு என்ன பண்றாங்க, அவரு அந்த இந்த வீடு அந்த 10 வீடுல அவங்க வாடகையா இருக்காங்க, அவர் கூடவே போறாங்க. அப்படிதான் சொல்றேன், நாங்க எல்லாம் அப்படிதான். ஒரு விஷயத்த பார்த்தோம்னா, ஒரு சகோதரி கிட்ட ஒரு வரத்தை பார்த்தோம்னா அப்படியே பின்னாடியே போனாங்க. ஏன்னா அதுதான் எங்களை என்ன பண்ணும், எங்களை நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தும். விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய பலவீனங்களை பார்க்க மாட்டோம். நானும் ஒரு பலவீனம் தான், ஆனா சகோதரி அவருக்குள்ள ஒரு வரம் இருக்குது. அந்த வரத்தை பார்க்கும்போது அந்த வரம் தான் என்ன பண்ணுது நமக்கு. ஆமென். இந்த ஏரியாவுக்கு ஒரு சோதனை வச்சு தேவன் என்ன பண்றார், அந்த வரத்தின் மூலமாக நம்மோட இடைப்படுகிறார். அப்ப நம்ம அந்த வரத்துக்கு கௌரவித்து சோதனை அந்த வரத்தை நம்ம என்ன பண்ண பின்பற்றி போகணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், நம்ம அந்த நித்திய ஜீவனை அடையாளம் கண்டுகொள்ள முடியும், அந்த நீருற்றை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். விசுவாசிக்கிறீங்களா சோதனை சோரியே? அப்ப பாருங்க ப்ராஃபிட் வந்து அப்பேற்பட்ட ஒரு நெவரா இருக்கும் போது அவர் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிற சோதனை சோரியே. ஆனா என்ன பண்றாரு, இப்போ அந்த குட்டி இருக்கிற இடத்துல என்ன பண்றாரு, இப்போ டாபர்னக்கலை உருவாக்கிட்டாரு, ஒரு ஆலயத்தை கட்டாரு. இப்ப அந்த ஆலயத்துல ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாகலிருந்து வராங்க. யார பாக்குறதுக்கு? ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை பார்க்க வரலாம், அந்த லீலி புஷ்பத்தை பார்க்க வரலாம். ஆனா அந்த குட்டை இல்லையா, அது டாபர்னக்கல் இல்லையா, ஃபர்ஸ்ட் யார பார்க்கணும், இப்போ அவங்க பிரண்ணாமா பார்க்கணுங்க. அப்ப பிரண்ணாமா பார்த்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க.
அவர் தேவனை தரிசிக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா அனுப்பப்படுறது யாரு? சாரி, அனுப்பியிருக்கிறது யார்? அவரை தேவன் தான் அனுப்பியிருக்கிறார். அப்ப அனுப்பப்பட்டவனை விசுவாசிக்கணும். என்னையும் விசுவாசிக்கணும் அர்த்தம். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நான் பைபிள் பாஷையில பேசல, லோக்கல் பாஷையில பேசுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க சோனேஸ்வரியே, அப்பேற்பட்ட ஒரு பிரண்ணாமுடைய வாழ்க்கை இருக்கும்போது சோனேஸ்வரியே அவர் என்ன பண்றாரு தேவன் தெரியுமா? ஒரு எல்லா ஜனங்களும் உலகத்தில் இருக்க எல்லா திசையில இருந்து என்ன பண்றாங்க? இப்போ பிரண்ணாமை நாடி வராங்க. பிரண்ணாமை நாடி வந்து அவரிடத்துல இருக்கிற ஜீவ தண்ணீரை என்ன பண்றாங்க? பெற்றுக்கொள்றாங்க. தாகத்துக்கு ஏத்த மாதிரி ஜீவ தண்ணீரை குடிக்கிறாங்க. அவரிடத்துல இருக்கிற அந்த அபிநயம் வந்து பெற்றுக்கொள்றாங்க. சகோதரே விசுவாசிக்கிறீங்களா? இப்போ அவர் மூலமாக சகோதரனே சகோதரியே, இப்போ தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ சொல்லுங்க. அந்த நடமாடுகிற ஸ்டாபர்னகள் மூலமாக மேன் ஹல்லேலூயா அற்புதமான செய்திகளை என்ன பண்றாரு இப்போ? ஏன்னா ஒரு காலத்துல அந்த குட்டைக்குள்ளதான் அந்த லீலி புஷ்பத்தினுடைய அந்த இதழ்கள் வந்து அப்படியே பரவி பாய்ந்திருந்ததாம். ஐ மேன், அந்த குட்டைக்குள்ள தன்னுடைய லீலி புஷ்பனுடைய இலைகள் வந்து பரவி இருந்ததாம் அந்த குட்டை முழுவதுமே. அப்படிதான் சோனேஸ்வரியே இந்த ஆலயத்திலிருந்து, அந்த ஆலயத்திலிருந்து கொடுக்கப்படுற செய்திகள் வந்து இப்ப உலகம் எங்கும் என்ன இருக்குது? இப்போ பரவி இருக்குது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் சோனேஸ்வரியே? உன்னுடைய வாலிபத்தையும் உன்னுடைய காரியங்களை நீங்க என்ன பண்ணனா ப்ராஃபிட்டை போல தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென். அப்பதான் அந்த லீலி புஷ்பமானது ஊ மூலமாக என்ன பண்ணும்? சொல்லுங்க. ஊ மூலமாக அது வெளிப்படும். அப்ப வெளிப்படும் போது அந்த ஒரு மகிமையை பார்த்து மேன் ஹல்லேலூயா சாலமோனுக்குள்ள இருந்த அந்த ஒரு ஞானத்தை பார்த்து அந்த ஸ்ரீ வந்தான். விசுவாசிக்கிறீங்களா? இந்த சாலமோன் கூட இருக்கிற அந்த ஞானத்தை பார்த்து ஒரு மனவாட்டி வந்துட்டு இருக்கிறா. இப்போ அந்த ஞானம் அவரு இல்ல, அவருக்குள்ள இருக்கிற தேவன். அந்த வரம் விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அந்த வரமானது உங்களை அட்ராக்ஷன் பண்ணுது. அந்த வரமானது உங்களுக்கு என்ன பண்ணுது? அற்புதமான காட்சிகளை காட்டுது. இதுவரைக்கும் பார்க்க முடியாத இருக்கிற காரியங்களை வந்து காண்பிக்கும்படி செய்து. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இதுவரைக்கும் கேட்க கூடாத ரகசியங்களை பேசுது. அதனால நீ என்ன பண்றீங்க? அட்ராக்ஷனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த காரியங்களுக்கு அட்ராக்ஷனா இருந்து நீங்க அவரை நாடி வரீங்க. அப்படிதான் ப்ராஃபிட் வந்து என்ன பண்றாரு? எல்லாருமே அந்த டாபர்னேக்கல் நாடி வராங்க. ஏன்னா அங்க என்ன இருக்குது? சொல்லுங்க. அங்க என்ன இருக்குது? அந்த ரசாயனம் இருக்குது, அபினி இருக்குது, ஹோலி கோஸ்ட் இருக்குது. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா அவரை நாடி வந்தாங்க. அவரை என்ன புக் பண்றாங்க? எங்க சபைக்கு வா, உங்க சபைக்கு போ. ஒரு நாள் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க? அவரை நேசிக்க மாட்டாங்க. சகோதரேஸ்வரியே எப்படி பாருங்க தேவன் பாருங்க. அப்ப நீங்க என்ன பண்ணாத, கவலைப்படாத சகோதரேஸ்வரியே. உங்களை நேசிக்கிறதுக்கு மேன் ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. எலியாவினுடைய செய்தியை கேட்கறதுக்கு 7000 பேர் இருக்கிறாங்க. உன்னுடைய செய்தியை கேட்கறதுக்கு இந்த ஒசூர் பட்டத்துல அநேகமான பிரஜல் இருக்கிறாங்க. மேன் என் சொந்த வரல, எங்க அப்பா அம்மா வரல, என்னோட தங்கச்சி அவங்க இவங்க வரல, ஃபீல் பண்ணாத சகோதரேஸ்வரியே. உனக்காக ஒரு டீம் ஒரு தேவன் வந்து இங்க வச்சிருக்கிறாரு. அவர்தான் அவனுடைய சகோதரன் சகோதரி. அவங்க தான் உன்னை என்ன பண்ணுவாங்க? உன்னோட கூட டிராவல் பண்ணுவாங்க. உன் பலவீனத்தை வந்து புரிஞ்சுக்குவாங்க. உன்னோட கூட எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பக்கபலமா இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா சகோதரேஸ்வரியே? ஆமென். ஒரு நாள் அப்படிதான் நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நாள் வந்து இவங்க யாருமே மதிக்க மாட்டாங்க சகோதரேஸ்வரி. யார? என்னுடைய சகோதரர்களை நான் மதிப்பேன் நான். ஆனா இப்போ அந்த மதிக்காத சகோதரர்களை தான் என்ன பண்றாரு தேவன் ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அவங்க சரியில்லை, அவங்க இப்படி அப்படின்ற மாதிரி கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இப்போ அவங்கள வச்சுதான் சகோதரனை வந்து ஆமென் சகோதரனுடைய காரியத்துல ஒரு வலது பக்கம் இடது பக்கம் ஒரு தூண்களாக இருந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படிதாங்க தேவன் செய்வார் சகோதரேஸ்வரியே. கவலைப்படாதீங்க. கண்டிப்பா தேவன் அற்புதமான காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கை தெரியும். என் தாயின் தகப்பனை என்ன சொல்லுங்க, அந்த வசனம் சொல்லுங்க. எஸ், என் தாயின் தகப்பனை கைவிட்டாலும் கர்த்தர் என்ன சேர்த்துக் கொள்வார். சொல்லுங்க சகோதரேஸ்வரியே. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில அவர் அசைவாடுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அசைவாடுகிறார். பயப்படாதீங்க, திகாயாத சகோதரேஸ்வரியே. அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்ம சும்மா தெரிந்து கொள்ள, சும்மா நம்மளை அழைக்கல, சும்மா நம்ம ஸ்பீச் பண்ண முடியாது சகோதரேஸ்வரியே. எல்லாமே ஒரு காரியத்திற்காக தான். நமக்குள்ள ஒரு காரியத்தை தேவன் பார்த்திருக்கிற அந்த காரியத்தை வந்து என்ன பண்ண தேவன் இப்போ சொல்லுங்க வெளிப்படுத்தணும். அந்த நேரமானது நெருங்கி விட்டது. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப ப்ராபுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை வந்து தேவன் கொண்டு வருவதற்காக சிறுவயது முதலே அவரை சோதிக்கிறார், பரிச்சுக்கிறார். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை கூட சகோதரேஸ்வரியே குறிப்பிட்ட காரியங்கள், மகத்தான காரியங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா நம்மள இப்பொழுதே என்ன பண்றாரு அவர்? நம்முடைய வாழ்க்கையை சொல்லுங்க நம்மள வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாரு. சோதனைகள் நூடாக, பரீட்சைகள் நூடாக நம்மள என்ன பண்றாரு? உருவாக்கிட்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு நாள் என்னாகும்? நம்ம மூலமாக தேவனுடைய நோக்கமானது என்னாகும்? வெளிப்படும். பாருங்க சகோதரேஸ்வரியே, மகத்தான தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில அவர் வந்தா யாருமே என்ன பண்ணல, ரசிக்கல. இப்ப வந்து அவர் என்ன பண்றாங்க? அவரோட போறாங்க. வேட்டையாட போறாங்க, ஊழியத்துக்கு போனா ஊழியத்துக்கு போறாங்க, உன் கூடவே இருக்கன்றாங்க. நீ எங்க போறாங்க வரன்றாங்க, நீ அரிசோனால டியூஷன் போய் அங்க வரன்றாங்க.
இல்ல நீ வந்து அரிசோனா இருந்து ஜெபசல் அங்க வரன்றாங்க. யாருமே விட மாட்டேங்கிறாங்க. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்படிதான் சகோதரரே தேவனுடைய காரியங்கள் இருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ளாத ஒரு காரியமா இருக்கும். ஆனா சில நாட்கள் போன பிறகு உன்னுடைய வாழ்க்கை பாருங்க எப்படி இருக்கும். நீங்க சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு ப்ராஃபிட் பாருங்க. ஆனால் இப்பொழுதோ சற்று இளைப்பாறுவதற்கு ஜனங்களிடமிருந்து நான் ஒளிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. என்ன பண்றாரு பாருங்க. அப்போ அவர் தப்பிச்சுக்கிறார். முடியல, அவர் கையில இளைப்பாடுறதுக்கு நேரம் இல்லை. அவ்வளோ அவரை வந்து நெருங்குறாங்க. அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் சோனேஸ்வரி. அவருடைய வாழ்க்கையில அணுவணுவாக தேவன் வந்து செயல்படுத்த, அவருடைய வாழ்க்கையில அணுவணுவாக தேவன் என்ன பண்றாரு, அவரை வழி நடத்துறாரு. ஏன்னா அவர் அவ்வளவு உண்மையா இருந்தார். சின்ன ஒரு சாட்சி சொல்லி முடிக்கிற சோனேஸ்வரியே. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு நாள் வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு ஸ்டேட்டுக்கு வராரு. அவர் ஊழியம் செய்யறதுக்காக ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு ஸ்டேட்டுக்கு வராரு இல்லைங்களா? அப்ப அந்த ஸ்டேட்டை கிராஸ் பண்ணும்போது என்ன பண்ண, அந்த பார்டர்ல அவர் கொண்டு வர்ற பொருட்களுக்கு டாக்ஸ் கட்டணும். ஆனா சகோதரே, அவர் அற்புதமான ஒரு மெய்ப்பன் இல்லைங்களா? அவர் வந்து அந்த ஊழியத்தை செய்யும் போது அநேகமான சகோதரர்கள் வந்து கிஃப்ட்ஸ் தராங்க. உங்களுக்கு யாருக்கு தீர்க்கதரிசி கொடுக்குறாங்க. அதை வந்து என்ன பண்ணார் தெரியுமா? அவர் தெரியாம அந்த டிக்கில வச்சிருப்பாங்க. அவருக்கு தெரியாமல அந்த டிக்கில வச்சிருப்பாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அதை பார்க்கல. அவர் பார்க்காம கார் எடுத்து வராரு. கார் எடுத்து வரும்போது அங்க பார்டர்ல வந்து போலீஸ் அவங்களை ஸ்டாப் பண்றாங்க. ஸ்டாப் பண்ணி அவர் ஒரு மினிஸ்டர் இருக்கிறதுனால அனுப்பிடுறாங்க. யார? இந்த மாதிரி அவர் ஊழியக்காரனா இருக்கிறன்ற மாதிரி சொல்லி அவர் போயிடுறாரு. அவர் தெரியல டிக்கில இருக்கிறது. அப்புறமா என்ன பண்றா, அப்படியே போயிட்டு இருக்கும் சில கிலோமீட்டர்கள் போயிடுறாரு. சில கிலோமீட்டர்கள் முன்பாக போயிட்டு அவர் ஏதோ ஒரு ஞாபகத்துல வந்து டிக்கியை திறக்கிறார். டிக்கியை திறந்து பார்க்கும்போது கிஃப்ட்ஸ் இருக்குது. அவர் மறுபடியும் என்ன பண்றது, வேற யாரும் என்ன போயிருப்பாங்க. நான் அப்படிதான் ஒரு காரியத்தை பண்ண சகோதரனுக்கு ஆலோசனை கொடுத்தாரு. ஆமாங்க, நான் தெரியாம வந்து கார் டோரை கழட்டும் போது ஒரு கார் ஒன்று அடிச்சிருச்சு. அந்த கார் அடிச்சு சைட் மிரர் உடைஞ்சிருச்சு. நான் எஸ்கேப் ஆயிட்டேன். அப்பா சாமி வந்தா 3000 ரூபாய் போடுறாங்க டாக்ஸ் மேல சொல்லிட்டு சீரியஸ் சகோதரன் மேன் விசுவாசிக்கிறீங்களா? நான் எஸ்கேப் ஆயிட்டேன். ஆனா சகோதரத்துல வந்து பகிர்ந்து கொள்ளும் போது, சகோதரா அப்படி பண்ணாத, போயிட்டு பேசிட்டு வெளியே என்ன பண்ணி அவனோட கூட சமாதானம் ஆகிடுன்ற மாதிரி சொன்னாரு. எங்க பிரதர் என்கிட்ட காசு இல்லை, அவர் காசு கேட்டுறாங்க, எஸ்கேப் ஆயிட்டான்ற மாதிரி சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆயிட்டேன். நான் விசுவாசிக்கிற சகோதரே, அப்ப எவ்வளவு ஒரு உண்மை பாருங்க. அவர் என்ன பண்றாரு, எவ்வளவு கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டு மறுபடியும் என்ன பண்றாருன்னா, அவர் மேல் ரிவர்ஸ் வந்து, அருமையான என்னுடைய சகோதரர்களே, இந்த பாருங்க, எனக்கு தெரியல, என்னுடைய டிக்கில வந்து எனக்காக கொடுத்த கிஃப்ட்ஸ் வந்து இங்க வச்சிருக்காங்க, தெரியல, இந்த கிஃப்ட்ஸ்க்கு எவ்வளவு ஆகுது சொல்லுங்க, டாக்ஸ் நான் கட்டிடுறேன்றாரு. இதெல்லாம் பாக்குற சின்ன விஷயமா இருக்கும். சின்ன விஷயமா இருக்கும். இதெல்லாம் என்ன பதர், இதெல்லாம் தேவன் பாத்துக்கிறாரு பதர், இதெல்லாம் தேவன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு பதர். மார்க் 16 நடக்காது. மார்க் 16 நடக்காது சகோதரே. மேன் அது வர அவர் என்ன பண்ண மாட்டாரு, ஓனாய் மேல வந்து உட்கார மாட்டாரு, வெள்ளாட்டு மேல வந்து உட்கார மாட்டாரு, அவரு செம்மநாட்டு மேலதான் உட்கார்றது வந்தவர். விசுவாசிக்கிறீங்களா? ஐ மேன் அப்படி பாருங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஐயா என்ன பண்ணுங்க, எவ்வளவு இருக்குதோ அதுக்கு என்ன பண்ணுங்க, டாக்ஸ் சொல்லுங்க, நான் கட்டிடுற மாதிரி சொல்றாரு. மேன் எவ்வளவு ஒரு உண்மை பாருங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணுவோமா? அப்பாடா சாமி ஏதோ காசு மிச்சாச்சு அப்பான்ற மாதிரி எப்படி எஸ்கேப் ஆயிட்டு இருக்கும் பாருங்க. ஓ தேவனை காப்பாத்தினார், தேவன் மேல போட்டுறது பலி, தேவனை அப்படியே காப்பாத்தினார் போலீஸ்ல இருந்து. அப்போ சகோதரனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களும் என்ன பண்ணுனா, வார்த்தையின் அடிப்படையில உன்னுடைய இருதயமானது மாற்றப்பட்டு ஒவ்வொரு விஷயமும் வார்த்தை என்ன சொல்லுது, வார்த்தை என்ன சொல்லுது, வார்த்தை என்ன சொல்லுது, ஒரு காரியத்தை செய்ய வார்த்தை என்ன சொல்லுது, திருவிஸ் என்ன சொல்றன்ற மாதிரி ஒவ்வொரு காரியத்தை நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில நீ வந்து அப்படி பார்த்துக்கிற, அப்படி நடந்துட்டு போகும்போது சகோதரே, உனக்கு தெரியாமவே நீ என்ன பண்ற, உனக்கு ஒரு நாள் போய் ஜெபம் பண்ணுவேன், இயல்பாக போய் ஜெபம் பண்ணுவானா, மார்க் 16 நடக்குவாங்க. ஆமென் ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நீ அப்படிதான் இருப்ப. ஆனா ஒரு நாள் வந்து நடமாடுகிற ஆலயமா நீ மாறிடுவ. நீ உன்னை யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டாங்களோ, யாரெல்லாம் உன்னை வெறுத்தாங்களோ, யாரெல்லாம் உன்னை வந்து இவன் சரியில்லைன்ற மாதிரி சொன்னாங்களோ, அவங்க எல்லாம் உங்ககிட்ட வருவாங்க, கியூல வருவாங்க. நீ ஜெபம் பண்ணு பாருங்க, ஜெபம் பண்ணுமான்ற மாதிரி. ஆமென் ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி அற்புதங்களை செய்கிற தேவனை தான் நம்ம என்ன பண்றோம், ஆராதிக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்பேற்பட்ட அற்புதமான தேவனை தான் ஆராதிக்கிறோம் சகோதரே. ஆமென். தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க, நீங்க அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எழுதுவீங்க, நீங்க ரொம்ப எழுதுவீங்க. ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஆமென் ஹல்லேலூயா. அப்போ தேவன் எப்பேற்பட்டவன்றதை கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் அவர் கர்த்தரை ருசித்து பார்த்தார். ஏன்னா சோதனைகளும் பரீட்சைகள் வரும்போதுதான் சகோதரே நாம் கர்த்தரை ருசித்து பார்க்க முடியும். யோபு, நான் சொல்லுங்க, ஒரு பாட்டு இருக்குது, ஒரு பாட்டு, எது பாடுது, அவர் மோகன் பாடுறாருப்பா,
எஸ், அப்படி இல்லப்பா, அற்புதமான ஒரு பாடல். நான் உபதிரவம் பட்டது, நான் உபத்திரவம் பட்டது எனக்கு நல்லது, தேவ பிரமாணங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்தது, நல்லது இது எனக்கு நல்லது, தேவ பிரமாணங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்தது. மேன், அப்போ நம்முடைய வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை என்ன நீங்க கவலைப்படாதுங்க சூரிய மேன். ஹல்லேலூயா. நல்லதுக்குதான். ஏதோ ஒரு விஷயத்த பார்த்திருக்கிறார், மகத்தான ஒரு காரியத்தை பார்த்திருக்கிறார். அந்த காரியத்தை கொண்டு வரலனா நீ என்ன பண்ணிப்போ? நீ அந்த இருளான அந்த ஒரு ஸ்டேட்ல இருந்து நீ என்ன பண்ணிப்போ? நீ மேல வரணும், உந்தி தள்ளி எல்லாத்தையும் ஜெயம் கொண்டு வரணும் மேல. அப்பதானே பண்ண முடியும். நீ உன்னுடைய சொல்லு, உன்னுடைய அற்புதமான ஒரு மகிமையை வந்து நீ அந்த லீலை எப்படி வெளிப்படுத்துதோ, தேனீக்கள் வந்து தேனை எடுத்துக்கொண்டு போறதுக்கான தன்னுடைய தன்மையை வந்து வெளிப்படுத்தி காண்பிக்குதோ, அப்படி ஒரு நாள் மாற முடியும். விசுவாசிக்கிறாயா? ஐமேன். கர்த்தரோட ஆசீர்வதிப்பாக சகோதர சகோதரியே. கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கின்ற மாதிரி நான் விசுவாசிக்கிறேன். ஐமேன். இதுக்கு மேல சோதனை நடத்துவாராக. ரொம்ப அருமையான ஒரு செய்தி, நல்லா அந்த செய்தியை பேசுறாரு. ரொம்ப முக்கியமான செய்தி, ரொம்ப அருமையான செய்தி. தேங்க்யூ. ரொம்ப அருமையான பாயிண்ட்ஸ் அவருக்கும் ஆராதனை இருக்கு. அவருக்கும் ஆராதனை இருந்துச்சு. அவருக்கும் ஆராதனை முடிச்சுட்டு எப்படி வருவாரான்னு நினைச்சேன். என்னால ரொம்ப முடியாத சூழ்நிலை. எனவே வந்து சரி வர முடியுமா பிரதர், நான் ரிக்வஸ்டா தான் கேட்டேன், நான் ஆர்டரா கேட்க கிடையாது, ரிக்வஸ்டா கேட்டேன் வர முடியுமா பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கண்டிப்பா அவருக்கும் சூழ்நிலைகள்லாம் பார்த்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணாரு. இந்த பிரதர் நான் வரேன், என்ன டைமிங் கேட்டார். டைமிங் 10:15 பிரதர்னா, அதுக்கு முன்னாடியே வந்துட்டாரு. வந்து பாருங்க ஒரு ஃபேமிலி வராம போயிட்டாங்க. நல்லா என்ன மகத்தான ஒரு செய்தியை தேவன் அவர் மூலமா அவரோட கூட பேசினார். நான் வந்து செய்தியாளர் பேசினபடி அதிகமான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்கக்கூடாது, ஒரு சில காரியங்களை மட்டும் நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்றேன். கவனிங்களா, அவர் சொன்னார் அருமையான ஒரு காரியம். தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை அந்த இடம் வந்து அப்படியே ஒரு பேட்டர்ன், எப்படியே ஒரு பேட்டர்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. 1933 முன்னாடி அந்த ஸ்பிரிங் ஸ்ட்ரீட் மூல வந்து ஒரு குட்டையா இருந்துச்சுன்னு சொல்லி, பென் 8th ஸ்ட்ரீட் அந்த இடத்துல வந்து குட்டையா இருந்துச்சு. அந்த இடம் வந்து ஒன்றும் இல்லாம தான் இருந்துச்சு. அந்த இடத்த தேவன் சொல்றாரு, அந்த இடத்துல வந்து என்ன பண்ண வாங்கி என்ன பண்ண காலத்தை கட்டுன்னு சொல்லி கட்டுறாரு இல்லைங்களா. நம்ம பார்த்தோம் அந்த குட்டை என்னவா இருக்குதுன்னு சொன்னா இருக்கிற அது பிரணாம் ஃபேமிலியா இருக்குது. நம்ம பார்த்தோம் சொன்ன சகோதரன், அதுல ஒரு பர்சன் தான் பிரதர் பிரணாம் இருக்கிறார் இல்லைங்களா. என்ன ஒரு அருமையான விஷயம் பாருங்களேன். அப்போ இயேசு கிறிஸ்து தான் லீலி புஷ்பமா இருக்கிறார் இல்லைங்களா. நீங்க உன்னத பாட்டுல வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து என்னுடைய மணவாளன் லிலி புஷ்பமா இருக்கிறார், மணவாட்டி லிலி புஷ்பமா இருக்கிறார். மணவாளன் லிலி புஷ்பமா, மணவாட்டி என்னவா இருக்கணும்? லிலி புஷ்பமா இருக்கணும். அவர் தன்னை வெளிப்படுத்தும் போல மணவாட்டி வெளிப்படுத்தணுமா இல்லையா? இப்ப லிலி புஷ்பத்தை தேவன் எப்படி வைக்கும் போது எப்படி வச்சிருந்தாரு? சேத்துக்குள்ளதான் வச்சிருந்தாரு. அப்ப அதனால மணவாட்டி ஆகிய நீங்கள் நான் ஏன் உயர்வான இடத்துல இல்லைன்னு சொல்லி யோசிக்க கூடாது. நான் ஒரு பேட்டர்ன் பைபிள்ல இருக்க பூமியில இருக்கிற எல்லா இயற்கைகள் மூலமா தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது அந்த லீலி புஷ்பத்தை சபைக்கும் மணவாளனுக்கு ஒப்பிடுறாரு, கிறிஸ்துவுக்கும். அப்ப அது வைத்ததான இடமே, அது சிருஷ்டிக்கப்பட்ட இடமே வந்து சேறு நிறைந்த பகுதி இல்லையா. அந்த மாதிரிதான் உங்களையும் என்னையும். நான் ஒரு சில சொல்லுவாங்க நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன் பிரதர், எங்கேயோ இருக்க வேண்டியவன் கிடையாது, நீங்க தான் இருக்க வேண்டியவன். தேவன் அப்படிதான் வச்சிருக்கிறார். நம்ம சொல்றோம் இல்லையா, நம்மள நான் எங்கேயோ இருந்திருக்கணும் சார், நான் அப்படியா இருக்கணும் இப்படியா இருக்கணும், அந்த வார்த்தை சொல்றதுக்கு நம்ம ரியலான லீலி புஷ்பம் கிடையாது. அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணியாரு? சேறு நிறைந்த பல்லிகள் அதெல்லாம் வச்சிருந்த இடத்த வச்சிருந்தார் இல்லைங்களா. அப்ப அதுல ஒரு வார்த்தை சொன்னார் ரொம்ப அருமையா. அந்த லீலி புஷ்பத்தை வந்து புழியும் போது அது மூலமா என்ன பண்ணுது? அபீன் கிடைக்குது இல்லையா, அதான் ஓபியம் கிடைக்குது. அப்போ அந்த நரம்பு தளர்ச்சி உள்ள ஸ்திரீக்கு வந்து பெண்ணுக்கு வந்து அதை ஊத்துறாங்க. நீ நரம்பு தளர்ச்சி உள்ள ஸ்திரீ பெண் யாருங்க? சபதானே. அது சபதானே. நரம்பு தளர்ச்சி அப்படின்றது என்னன்னு சொன்ன திருக்கதரிசி சொல்ற, நரம்பு இப்ப நம்ம ஒரு பொருள் அப்படி எடுக்கணும்னா உங்களுக்கு எலும்பு தேவையில்லை, நரம்பு வேணும். நரம்பு ஸ்ட்ரென்த்தா இருந்தா தானே முடியும் இல்லைங்களா. இந்த விசுவாச கருத்தை யூஸ் பண்றதுக்கு நரம்பு கரெக்டா இருக்கணும் உங்களுக்கு இல்லைங்களா. அப்ப அதுக்கு என்ன தேவைன்னு சொன்னா அந்த அபின் தேவை உங்களுக்கு, தேவையா இல்லையா? அது உள்ள போடும்போது தான் அது என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய நிலைகள் மாறும். நமக்குள்ள இருக்கிற மைண்ட், அந்த பெண் என்ன இருக்கிறா, மைண்ட் மாறி இருக்கிறது, ஆவிக்குரிய அம்னீஷியா போகும், நம்ம ஸ்பிரிச்சுவல் அம்னீஷியால இருக்கும் இல்லைங்களா. அது ஒரு பாயிண்ட் சொன்னா, ரொம்ப அருமையான பாயிண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னா அந்த லீலி புஷ்பத்துக்கு தேனீக்கள் தூரத்துல இருந்து வரும் இல்லையா. தேனீக்கள் தூரத்துல வரும். இப்ப சிலருடைய வரங்கள் தேவன் லீலி புஷ்பம் வச்சிருந்தான்னு சொன்னா பக்கத்துல இருக்கிற பள்ளி ஓனா அதுக்கெல்லாம் தெரியும், பாம்புக்கெல்லாம் தெரியாது, எங்கிருந்தோ வரும் தேனீக்கள் தூரத்துல. உங்க செய்தி கேட்ட ரொம்ப அருமையா இருந்துச்சு, வார்த்தை சூப்பரா இருந்துச்சு, ஈஸிபிள் பிரீச் பண்ற பிரீச்சிங் மெசேஜ் சூப்பரா இருந்துச்சு. எங்கேயோ இருக்கிற தேனீக்களா இருந்துச்சுன்னு சொன்னா இங்க வந்து லீலி புஷ்பம் இருந்துச்சுன்னா வந்து என்ன பண்ணாங்க? தேனை ருசிக்க வரும்
தேன் எதுக்கு அடையாளமா இருக்குது? அன்புக்கு. சகோதர ஸ்நேகம் இந்த காலத்தின் செய்திக்கு அடையாளமா இருக்குது. சகோதர பிரதர்லி கைண்ட்னஸ், லவ், சரியா சொல்லுங்க, லவ் தான், பிரதர்லி லவ்க்கு அடையாளமா இருக்குது. அப்ப அது நமக்குள்ள அந்த செய்தியை தேவன் லிலி புஷ்பத்துக்கு எல்லாம் வச்சிருக்கிறாரு. தேன் எங்கிருந்தோ வருது, பல்லிக்கு தெரியாது, பக்கத்துல இருக்கிற பல்லிக்கு தெரியாது, பாம்புக்கு தெரியாது. இதெல்லாம் அருமையா சொன்னார். தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை கூட அப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பாருங்க. என்ன அவரும் அந்த லைஃப் ஸ்டோரியை தியானிக்கிறாரு, நானும் லைஃப் ஸ்டோரி தியானிக்கிறேன். டெய்லி லைஃப் ஸ்டோரி தியானிக்கும் போது அவருக்கு சொல்றாரு, இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாரு, போன் பண்ணி அதை தான் கேட்பாரு, இன்னைக்கு என்ன பிரதர் விஷயம் அப்படின்னு போது நான் அப்படியே ஷேர் பண்ணேன் தீர்க்கதரிசி வாழ்க்கை எப்படி என்ன மாதிரி செஞ்சாருன்னு சொல்லிட்டு. அவரும் வந்து ரெனாம் டேபர்நாக்கல் இல்லைங்களா. எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. தீர்க்கதரிசி வந்து 1933 வந்து இது பார்த்தாரு, தர்ஷனம் பார்த்தாரு. அவர் தர்ஷனத்துல பார்க்கும்போது என்ன பண்றாரு, ஒரு பெரிய மரங்களை பாக்குறாரு. அதுக்கப்புறம் போயிட்டு மரங்கள்ல இருந்து இந்த பக்கம் பீச் மரம் 2 மரங்களை எடுத்து செடிகள் வைக்கிறார். புரோட்டஸ்டாண்ட் ரோமன் கேத்தலிக்ல இருந்து பிச்சு மரங்களை என்ன பண்றாரு வைக்கிறாரு. தூரத்துல பாக்குறாரு, லாங் ரோ இருக்குது ஸ்பிரிங் ஸ்ட்ரீட்ல. அப்போ ஒரு டேபர்நாக்கல் இருக்குது, மேல என்ன எழுதி இருக்குது, ரெனாம் டேபர்நாக்கல் சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து தீர்க்கதரிசி வைக்கிறார். நான் யோசிச்சேன் ஏன் வச்சிருப்பாரு சொல்லி. இவர் வந்து தேவன் வந்து என்ன ஹேமா இருக்கிறார், எலோஹிமா இருக்கிறார், இவர் பிரென்னா இருக்கிறார். இந்த பிரென்குள்ளதான் ஹேம் வரணும் இல்லையா. இந்த பிரென் ஹேம் அப்படின்றது என்னவா இருக்குது, பிரென்னா என்ன அர்த்தங்க, பிரென் அப்படின்னா சொல்லியிருக்கிறேன் பதர்ன்னு அர்த்தம் இல்லைங்களா. உமி பிரென்னா உமின்னு இல்லையா. ஹேம்ன்றது யாருங்க, தேவன், எலோஹிம். ஆபிராமோட தேவன் என்ன மாத்தினார், பேர் எப்படி மாத்தினார், அப்ரஹாமா எச்ஏஎம் சேர்த்தார். அதே போல இந்த பிரெனாம் கூட பிரென் கூட ஆம் இருக்கிறாரு. இந்த கூட அர்த்தம் ஹேம் வந்தார், பில்லர் ஆஃப் ஃபயரா. தீர்க்கதரிசி பில்லர் ஆஃப் ஃபயர் வந்தார். ரொம்ப அருமையான பாயிண்ட்ஸ் எல்லாம் சகோதரன் பேசினாரு. கர்த்தரோட ஆசீர்வதிக்கட்டும். லீலி புஷ்பம் மாதிரி மணவாள லீலி புஷ்பமா இருந்தா மணவாட்டி லீலி புஷ்பம், ஒரு ப்ராஃபிட் லீலி புஷ்பம். தீர்க்கதரிசி சொல்றாரு அந்த பாயிண்ட் ரொம்ப அருமையா. ஒவ்வொரு ஊழியக்காரரும் லீலி புஷ்பமா இருக்கிறாங்களா. சகோதரன் சாதாரணமா சொன்னாரு அந்த நோட்ஸ். ஆனா தீர்க்கதரிசி சொன்னார் ஒரு ஊழியக்காரங்களும் லீலி புஷ்பமா இருக்கிறாங்களா, தங்களுக்குள்ள இருக்கிற எல்லா காரியத்தை கொடுத்துட்றாங்களா. அப்ப அன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில இருந்து ஊழியக்காரங்களாம் ஃபாரினுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது நல்லா போகும்போது திடகாத்திரமா போவாங்களாம், வரும்போது வழுக்கையாய் தோல் தொங்கி ஒண்ணும் இல்லாம அப்படியே நடந்து வருவாங்களாம். அவங்களை வரவேற்கிறது கூட யாரும் இல்லையா. ஒரு ஊழியக்காரன் என்ன பண்றான்னு சொன்னா எல்லாத்தையும் இழக்கிறான், கடைசி பாகம் தான் அவனுக்கு. ஆமென். அப்ப அந்த மாதிரி ஆனா அவனுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொன்னா அந்த ஓபியம் இருக்குது, அவனுக்குள்ள எனக்கு தேன் இருக்குது. தேவன் இந்த நாள்ல தேனை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் ஆசீர்வதித்து தேவன் நம்மளோடு கூட இருப்பாராக. சகோதரனுடைய ஊழியத்தை தேவன் அபரிதமான ஆசீர்வதிக்கட்டும். அதே போல சகோதரன் குடும்பத்தையும் அவருடைய சொந்த பந்தங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கட்டும். இந்த இவருக்குள்ள இருக்கிற அந்த பாகம் அநேக பேருக்கு உபயோகமா இருக்கட்டும். இவருக்குள்ளேயும் லீலி புஷ்பத்தின் அந்த ஓபியம் இருக்குது, அதே தேன் இருக்குது. தேவன் அநேக இடங்கள்ல இருந்து அவருக்குள்ள புசிக்க முடியாது. கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜெபிக்கலாம். ஜபங்களை ஏறெடுக்கலாம்.